பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு பிரைஸ் ஸ்தோத்திரம். 2025 இந்த 11ஆம் மாசம் 30ஆம் தேதியில கூட தேவனாய் கர்த்தர் உங்களை கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கூட, அவரை தொழுது கொள்ளும்படியாய் கூட, அவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படியாய் கூட கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா எனக்கும் கிருபை பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆசைப்படுதான தகப்பனே, நல்ல இந்த காலை வேளையில இந்த நாமத்தை மையப்படுத்தி துதிப்படுத்த கிருபைகளுக்கு நன்றி. வார்த்தை ஞானிக்க இந்த ஞானிகளுக்கு விடுகிறது இந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை இந்த பேரில எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டியதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறப்பா. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யட்டும். கர்த்தருடைய வார்த்தை தேடி வாசிகள் அது உண்மை ஜோடியாக போகாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. அதன்படியே தகப்பனே ஒவ்வொருவருக்கும் சபைக்கு நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க அப்போ ஆதி பிதாக்க நாட்கள மோசேவுக்கு அந்த கேள்வி பேசுறீங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராகப்பா. சபைக்கு ஜனங்களுக்கு தேவன் பேசுவதை கேட்க கிருபை செய்வதற்கு செய்வீங்க. எல்லா தடைகளை மாற்றுங்க. நாம் மட்டும் மெய்ப்படக்கிறவதாலும் இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் கையப்படுவதாக. இன்னொரு விஷயம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நாட்களில் தேவன் நிச்சயமாக இதனுடைய பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். அது மாற்றுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. பேசலாம். கர்த்தரை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். கர்த்தரை தேடும் பொழுது கிடைக்க பேசலாம். ஹல்லேலூயா. அப்ப வேதத்தை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? நம்ம கடந்த வாரத்துல ஸ்தோத்திரம் ஒரு ஜெபத்தை குறித்து பார்த்தோம். என்ன ஜெபம்? இருந்தா விடுதலைக்காக ஜெபமா, வியாதிக்காக ஜெபமா, நோய்க்காக ஜெபமா, ஆஸ்வாத ஜெபமா? என்ன ஜெபம் பார்த்தோம்? என்ன ஜெபம் பார்த்தோம்? என்னை திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் சந்தோஷம் இழந்து போய்விட்டது ஆண்டவரே. 6 நாட்கள் கிடைத்த அந்த கிருபை, 6 நாட்கள் சமூகத்துக்கு வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சி இருந்தது ஆண்டவரே. அந்த மகிழ்ச்சி என்னது? இழந்து போச்சு என்று சொல்லி யார் சொன்னது? அது யார் ஜெபம் பண்ணது? கடந்த வாரம் யார் ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைங்க நாங்க என்ன பண்ணோம்? சந்தோஷங்களுக்கு போயிடுச்சு, கிருபை போயிடுச்சு, எங்களுக்கு மீண்டும் நீங்க வேணும், நீங்க உயிர்ப்பின்னு சொல்லி யார் கேட்டது? கோமா கேட்டாங்க. பேசலாம். கோமாக்கின் புத்திரர் கேட்டாங்க, ஆண்டவரே உடைய ஜனங்கள் மகிழ்ந்து கழிவுறும்படி திருமண உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லுகிற ஒரு பெரிய விண்ணப்ப ஜெபம். இது ரொம்ப 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 கர்த்தருக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. நீ எத்தனை ஜெபத்தை காட்டிலும், எவ்வளவு பெரிய ஜெபத்தை காட்டிலும் நீங்க தேவ சமூகத்தில் மனசாந்தரப்பட்ட தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தை தாழ்வுபடுத்தி ஆண்டவரே ஒரு விஷயம் கூட மன்னியும் ஆண்டவரே இந்த ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ராஜாக்க புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது ஆகாப் என்ற பெரிய ராஜா, இஸ்ரவேல் ராஜாவாக இருக்கிறார். தன் மனைவியாருக்கு எசபேல் தன்னை விட்டு போட்டிருக்கிறார் சொல்லுது. அவனும் போல தேவனுக்கு விரோதம் பாவம் செய்த யாரும் இல்லை. அவனும் போல தேவனுக்கு விரோதமா செய்த யாருமே இல்லை வேதம் சொல்லுது. இஸ்ரவேல் ராஜாக்கள் அவ்வளவு பெரிய மோசமான காரியம் பண்ண ஆகாப்பு தேவனாய் கர்த்தர் சொன்ன எலியாவை பார்த்து, எலியாவை அவன் பாரமடைந்து போய் பேசு, அவன் வாழ்க்கையில குடிக்க போகிற அவன் செய்த எல்லா அக்கிரமங்களை போய் சொல்லிட்டாரு. அது காரியங்களை சொல்லு, நீ சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான். போய் பார்த்த உடனே பார்த்த உடனே இப்படி நீ வந்திருக்கு, இங்க போற இந்த செய்யற எல்லா காரியத்தையும் புட்டு வைக்கிறான். பேச எலியான திருதரிசி அது உள்ள பயங்கரம் உடைந்து போகுது. அதை பார்த்தாயா, செஞ்சியா, நீ பிரேசலான்னு சொல்லும் பொழுது அவன் ஆகாப் உடைந்து போகிறான். இல்லையா? உடைந்து போன உடனே ஏன் அப்பதான் உடைந்து போகிறான்? ஏற்கனவே கர்த்தர் சித்தமான கர்த்தர் எலியாவோடு பேசி அனுப்பி ஆகாவோட பேசி இருக்கிறாருமே. அவன் பேச கேட்க மாட்டான். அன்னைக்கு கேட்க மாட்டான். நாட்கள் வந்து கர்த்தர் எண்ணிக்கொண்டிருந்தார். நாட்கள் வர எண்ணிக்கொண்டிருந்த நாட்களை பேசுறான். ஆகாப்பு போகிறான். போகும் பொழுது பேசுற கர்த்தர் சொல்லுகிறான், எலியா போய் சொல்லுகிறான், பகஞ்சனே என்று சொல்லி பேசுகிறான். யாரு? ஆகாப்பு எலியாவை பார்த்து, நான் பகஞ்சனல்லப்பா, நீதான் தேவனுக்கு பகஞ்சன மாறிட்ட, கர்த்தர் இந்த முடிவு செய்ய விரும்புகிறார் சொன்ன உடனே அவன் தன் சட்டை கிழித்து கொண்டு, வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சாம்பலில் அமர்ந்து இரவும் பகல் தேவ சமூகத்தை அணுகு, ஆண்டவரே இதை ஒரு விஷயம் கூட மன்னியும் என்று சொல்லி கண்ணி விட்ட பொழுது கர்த்தர் மனதில் விளைவியா, கர்த்தர் மனதிலேயே எலியாவோடு பேச, எலியாவை பார். ஆகாப்பு கண்ணீர் விடுகிறான். விளைவியா என்னது? ஆகாப்பு கண்ணீர் விடுகிறான். விட்டு என்ன பண்ணாரு? விட்டு
அவருடைய பிள்ளை நாட்டில் அதை பார்த்துக் கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளை அப்ப தேவ சமூகத்துல ஒரு தேவனாய கர்த்தருடைய பிள்ளை தேவ சமூகத்துல அதான் கர்த்தர் சொல்லுகிறார். மேகம் 6:8 சொல்லுது போல, மேகம் 6:8 என்ன சொல்லுது? மேகம் 6:8 சொல்லுது நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன சொல்றாரு? மேகம் 6:8 வாசிக்கலாம். டக்கு வாசிக்கலாமா? மேகம் 6:8 சொல்லுது பாருங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மை இருப்பதல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். கேட்பது ஒரே காரியம். எவ்வளவு மோசமான காரியம், எவ்வளவு பாவமான காரியம். மனுஷன் ஒருவன் நீதிமன் அல்ல. அல்லேலூயா. ஒருவன் நீதிமன் அல்லாததால ஆண்டவர் சங்கீதக்காரர் ஆண்டவர் ஒருவன் நீதிமன்றாத நியாய விசாரிக்க தீவிரவாதையும் இது மாறிக்கொள்ளாதையும் பாதியில் எடுத்துக்கொள்ளாதையும் சொல்லுகிறார். காரணம் என்ன காரணம்? மனுஷன் என்ன இல்ல, நன்மை நினைத்து இல்ல. ஆனா கர்த்தரை எதிர்பார்க்கிறார். மேலோட கர்த்தர் பேசுகிறார். மனுஷனே நன்மை என்னன்னு கர்த்தர் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இறைவனை சிநேகித்து அவருடைய தேவனாய கர்த்தரிடத்துல தாழ்மைப்படுவதற்காகபடி விருது கேட்கிறார். தாழ்மைப்படணும். அதே போலதான் எலியா நாட்களே ஆகாப்பு தன்னை தேவனுக்கு தாழ்த்தினான். கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றார். அல்லேலூயா. 2025 கடந்த நாட்கள் பார்த்தது போல கோராக்கின் புத்திரன் கருதான். கோராக்கம் தேவனுக்கு விரோதமாக மோசைகளை முழுவதுத்தார்கள். 250க்கு அதிகமான ஜனங்களை கூட்டிக் கொண்டு அங்க இருக்கிற மூப்பர்கள் தலைவரை கூட்டிக் கொண்டு தேவனுக்கு முன்பதாக ஊழியக்காரர் முன்பதாக முழுவதுத்தார்கள். இவரிடத்தில் பேசுகிறார். ஏன் நீங்க மிஞ்சி போகிறீர்கள்? நீங்க மிஞ்சி போகிறீர்கள். எல்லா சபையினர்கள் பரிசுத்தமானவர்கள். அவரோட கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நீங்க தான் மராட்டம் பண்றீங்கன்னு சொன்னார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். மோசே வாழணும் அவர்களுக்கு வாக்குவாதம் பேசல. வாங்க இல்லை அப்படி சொல்லவே இல்லை. அவன் செய்தது தேவன் முன்பதாக விழுந்தார்கள். முங்குப்புற விழுந்தார்கள். யார் விழுந்தது? யார் முங்குப்பு விழுந்தது? தேவன் முன்பதாக. கடந்த வாரம் கேட்டீங்க பிரசங்கத்தை மனசுல வச்சுக்கணும். வார்த்தை உள்ளவர்களுக்கு பேசணும். கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொன்ன பொழுது பேசலாம். கோராக்கு பிரித்து என்ன பண்ணாங்க? 250 பேர் கூட்டு வந்து சபையாரெல்லாம் கூட்டு வந்துட்டாங்க. மோசே விரோதமாக ஆரோன் சபையை கூட்டி வந்து எப்படி நீங்க பேசலாம், எப்படி தைரியமா பேசலாம்னு சொல்லி பயங்கரமா பேசுறாங்க. சபையை வந்து என்ன பண்ண முடியும்? ஊழியக்காரர் சொல்றார்கள். அவங்க என்ன பண்ண தெரியுமா? தேவன் முன்பதாக மூங்குப்புற விழுந்தார்கள். மோசே மூங்குப்புற விழுந்தார்கள். மூங்குப்புற விழுந்த உடனே கர்த்தருடைய மகிமை எங்க வெளிப்பட்டது? ஆசீர்வாதம். தேவ மகிமை ஆசீர்வாதம் நீங்க பார்த்தா 2 காரியம். 1, தேவ கோபத்தினால் மகிமை வெளிப்படும். நீங்க தேவன் ஆராதிக்கும் மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. சோதரா. அப்ப கோபத்தினால் வெளிப்படுகிற மகிமை இல்ல, தேவனை ஆராதிக்கப்படுகிற வருகிற மகிமைதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாட்டும். அல்லேலூயா. அப்ப இந்த கோராக்கு புத்திரன் கடந்த நாட்கள்ல மனந்திருக்கும் சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் இல்லை அப்படி சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நீங்க நானும் 2025 வந்துட்டோம். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகும். சில பேர் 5 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம் ஆகுது. அழைந்த நாட்டில் சந்தோஷம் இல்லை, அழைந்த நாட்டில் அபிஷேகம் இல்லை. காலையோட சொன்னார் ஐயா, 6 நாட்கள் அபிஷேகம் பட்ட ஒரு நாள் இயேசு நாட்டில் சந்தோஷம். ஐயோ, அதை நினைச்சோட பார்க்க முடியல. அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஐயோ, உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரர், நான் தான் பெரிய பணக்காரர், அப்படி ஒரு சந்தோஷம். அந்த மகிழ்ச்சி. தேவனாய கர்த்தர் தேவ ஆலயத்துக்கு போகும் பொழுது உண்மை சொல்லல, நீங்க தேவ ஆலயத்துக்கு போகும் பொழுது ஃபர்ஸ்ட் நாட்கள்ல எப்படி உங்களுக்கு விளைச்சிருந்துச்சு? சர்ச்சைக்கு நீங்க போனா சனிக்கிழமை பதட்டம் வரும். ஐயோ, நாளைக்கு ஆராதிக்கணும், ஆராதனை கர்த்தரை பார்க்கணும், தேவ வசத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், துதிக்கணும், கர்த்தரை மையப்படுத்தணும், பாடணும், துதிக்கிற சொல்லி ஆசைப்படல. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த ஆரம்ப நாட்கள் என்ன சந்தோஷத்துக்கு போனீங்களோ அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க கேட்கணும் விரும்புகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் கோராக்கத்தை கேட்டார்கள். ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் நாங்கள் மகிழ்ந்து கழிவு நாட்கள் உண்டு. ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் நாங்கள் மகிழ்ந்து கழிகூறி நாமத்தை மையப்படும் நாட்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை மீண்டவர்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னார். அல்லேலூயா. அது கடந்த வாரம் பேசலாம். அவர் வியாதிக்காக கேட்கல, ஒரு பிரச்சனைக்காக கேட்கல, என் குடும்பத்துக்காக கேட்கல, என் மனைவி பிள்ளைகள் கேட்கல. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கேட்டார்கள்,
இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே 2025 கடைசி மாசம் வந்திருக்கு. நீங்க நாளும் அடுத்த வருஷத்துல நீங்க என்னன்னு தெரியாது. அதுல மேக 6:5 என்ன சொல்றது? இதே ஸ்தோத்திரம். அதே மேக 6:5 கூட நீங்க மனசுல வைத்து கூட சொல்ல ஒரு காரியம், உங்களுக்கு விரோதமாக செய்கிற திட்டங்கள் நாளைக்கு பிசாசு அடுத்த மாசம் அடுத்த வருஷம் உங்களுக்கு வைத்திருக்கிற கண்டிகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியுமா? தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த வருஷம் வாசி 5 வருஷம் வாசிக்கல 6:5 மேக 6:5 என் ஜனமே மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கு பண்ணின யோசனை இன்னதென்று அதான் இன்னதென்றும் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியாத அர்த்தம். இன்னதென்றும் சீத்திம் தொடங்கி கில்கால் மட்டும் பிரைஸ் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, முழுவதுமாக நாம் கடந்த நாட்கள் பார்த்தோம். யாக்கோப்பு பறைய போற ஆறுகளை போல ஒரு கூடாரம் போட்டு இருக்கிறான். கூடாரம் போட்டு இருக்கிற அந்த கூடாரத்திலே என் ஜனங்கள் எப்படியா எழுதி வந்து நம்மை கொண்டு விடுவார்கள். கத்த சொன்னார், பேசுறார். மோசே அவர் சொன்னார்கள். அவங்க எல்லாம் நினைவுங்க ஒரு பால சிங்கத்தை கூட இருக்கிறாங்க, நொழுங்கி போடுவாங்க. பேசுறாள் அப்படி பயங்கரம் பேசுகிறார்கள். யாருக்கு அவங்க யாரு இருக்க ஒண்ணுமே இல்லாதபடி படுத்து கிடக்கிறாங்க. யாருமே அவனுக்கு இல்லை. ஜாதிகளுக்கு கடவுள் இருந்தாங்க, சட்டப்பட தெரியாதுங்க. இஸ்ரவேலர்களுக்கு சட்டப்பட தெரியாது. எகிப்தில் அடிமையானவர் செங்கலுக்கு மட்டும் தெரியும். அவனுக்கு ஓடி உலக தெரியும். வெங்காயங்களும் பூண்டுகளையும் வெள்ளரிக்காய்களும் குமட்டிக்காய்களும் கீரைகளை சாப்பிட்டவர்கள் அவ்வளவுதான் தெரியும். அவள் அதான் ஆசை, அது மட்டும் பிடிக்கும். கர்த்தர் அவளுக்கு யுத்தம் இல்லையா? ஒருவர் நீ நினைக்கலாம். ஆனா ஒரு காரியம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். வாக்குத்தத்தம் பண்ண ஜனங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் இல்லையா? நானும் சமுத்திர காத்திருந்து இரவென்று பகலென்று பாராதபடி நாம் தங்கி அவனோட பாதவது காத்திருக்கும் பொழுது ஒருவேளை கர்த்தர் மனதிலே ஆஸ்வதிப்பார் இல்லையா? அவன் ஆஸ்வதிக்கும் பொழுது ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனத்தை சத்ரு அது பாலாக்கல்ல, எமோரியல்ல, எபூசிகள்ல, மோவாபிகள்ல, எப்பேற்பட்ட ஏமாக்கின் புத்திரல்ல. பயங்கரமா நெடியுள்ள ஏமாக்கின் புத்திர கூட ராட்சதர் கூட அவளை மேற்கொள்ள முடியல. காரணம் அவர் கூட யாரு கர்த்தர் கூட இருக்கிறார். உங்களோட என்னோட கர்த்தர் கூட இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியாது, சத்துருவங்களை மேற்கொள்ள முடியாது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ஆமா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், யாரும் நமக்கு மேற்கொள்ள முடியாது. எனக்கு ஒரு தேவாலயம் உண்டு, எனக்கு ஒரு ஆராதனை உண்டு, எனக்கு ஒரு ஜெபம் உண்டு அப்படி சொல்லிட்டு இப்படியே போயிட்டோம்னா அது நடக்காதுன்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கும் தேவனுடைய காரியத்தை மனம் திரும்பாத, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத ஒரு ஜனத்தை குறித்து நாம் பேசணும். ஒரு சில பேரை குறித்து பேசப்படும். அதனுடைய காரியம் என்ன? தேவ சமத்தை நம்ம கடந்த பார்த்து திரும்பிட்டோம். இன்னைக்கு மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் மாசம் ஓசியா 6:1 என்ன சொல்றது? கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை திரும்பவும் என்ன சொல்ல பேசிருக்கிறோம். நம்ம திரும்ப காரியத்தை மட்டும் தான் பார்க்கிறோம். ஆனா திரும்பலன்னா என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, திரும்பனா கர்த்தரை திரும்பினா இது, கர்த்தரை திரும்பினா இது பேசலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் சொன்னது போல தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படி நடந்தீங்கன்னா நீ வலதுபுறத்துல பேசலாம், தேவனுடைய வலதுபுறத்துல நிற்ப. இது சொன்னா எங்க நிற்கணுமா? இடதுபுறம். நீ வெள்ளாட இருந்தா இடதுபுறம், செவ்வையாடு இருந்தா எங்க போவ? வலதுபுறம். செவ்வையாடு என்ன அர்த்தம்? என்ன பழக்கம்? என்ன குணாசியம்? என்ன? மேய்ப்பனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும். வெள்ளாடு கீழ்ப்படியாது. ஆனா எப்படி இருக்கும்? புஷ்டியா இருக்கும். உலகத்துல அதை பார்த்து அங்க போய் 2 வாய் பிடின்னு வந்துடும், இங்க பார்த்து ஓடி போய் 2 பிடின்னு வந்துடும், அங்க போன பார்த்து 7 பிடின்னு வந்துடும், அங்க போன பார்த்து மரத்த மேல பிடிக்கு வந்துடும். ஆனா செவ்வரை அப்படி இல்லை. தலைவனை கொண்டு மேய்ப்பன் போகும் பொழுது அது பின்னாடியே போகும் பேசுறான். இது கர்த்தருக்கு பிடிக்கும். தாங்கி உள்ளவங்க கர்த்தருக்கு இந்த வார்த்தை தான். இல்லையா? தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பவும் வாருங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம திரும்புற காரியம் சொன்னா என்ன கிடைக்கும்?
எப்படி பிரச்சனை ஜனங்கள் சந்தித்தார்கள் என்றுதான் நீங்க பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கலாம். நான் முதலாக சங்கீத புஸ்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 58, 59 வாசிக்கலாம். ஒரு சின்ன காரியம், கர்த்தர் திரும்பலன்னா நீங்க போக வழியில திரும்பி போல் கர்த்தர் சொல்றாரு. என்ன வாசிக்கலாம்? தெரிஞ்ச வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 58, 59. உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியிடத்துக்கு கொண்டு போகிற பொழுது வழியில் தானே, முக்கியமான காரியம், வழியில் தானே அவனிலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் ரெண்டு காரியம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட், வழியில நீ போவதற்கு முன்பதாக, நியாயாதிபதிக்கு போவதற்கு முன்பதாக வழியில நீ ஒப்புரமாயிரு. ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிற கடனை சொல்லியிருக்கிறேன். சண்டைக்கார காலிலே விழுந்துரு, சாட்சிக்கார கால விழ வேணாம். நீ சாட்சிக்கார போய் என்ன சொல்லு தப்புன்னு சொல்லுப்பா, ஏமாக்க சொல்லிருப்பா, அவங்க சொல்லுப்பா, எது கெஞ்சுற? அவங்ககிட்ட கெஞ்சதை விட ஒரு சண்டைக்காரனுக்கு போய், ஐயா தயவு செய்து மன்னிச்சு செய்து பாவம் அப்படி என்ன பண்ணுமா, சாசன கால் விழுந்துரு. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ற கர்த்தர்? மனம் திரும்பி என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. அங்க சொன்னாரு, பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்பதாக அதான் வழி. நம்ம எங்க போறோம்? பரலோக ராஜ்யம் இல்லையா? அதுக்கு பழி அதுக்கு நம்ம இன்னைக்கு போற வழி நமக்கு போய் கொண்டிருக்கிறோம். 2025, 26, 30, 35, 40 கர்த்தர் சொல்றோம். தேவன் கொடுத்த நாட்கள்ல கர்த்தர் கொடுக்கிற வழி. கடைசி நாட்கள்ல எங்க போறோம்? பரலோக ராஜ்யம் போறோம். அந்த வழியில தானே நீ என்ன பண்ணுவோம்? ஒப்புரவாயிரும். இல்ல என்ன நடக்குமா? என்ன சொல்ற? இல்ல விட்டால் நியாயாதிபதி சேவனுக்கு ஒப்பு கொடு. ஃபர்ஸ்ட் நம்ம நியாயாதிபதி என்ன பண்ணுவோம்? சேவனுக்கு ஒப்பு கொடுத்தோம். சேவன் எப்படி தெரியுமா உங்களுக்கு? போலீஸ்காரன் வச்சுக்கல, இந்த உலகத்துல இருக்கிற போலீஸ்காரன் என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜி, நியாயாதிபதி என்ன பண்ணுவாரு? போய் ஒரு 10 நாள் காவல் போடுங்க, 5 நாள் காவல் போடுங்க, 6 நாள் காவல் சொல்றாங்கல்ல, காவல் எடுத்து விசாரிக்கணும். சும்மா விசாரிக்கலாம். உங்க வாங்க கொடுங்க, எப்படி இருக்கிறீங்க, அதை எப்படி கேட்பானா? நிக்கிற அப்படியே கடை கை கால மேல அவர் பேசுற பேச்சு, நிக்கிற நெருப்பம், கை வைக்கிற தடி பார்த்தா அப்படி கடை யாரு? காவல்காரன். அடுத்து அடுத்த ஒரு சேவனுக்கு ஒப்பு கொடுத்துருவான். மாட்டிடுவேன். பழைய சிறைசாலை என்பது என்ன தெரியுமா? நீங்க வேதம் சொல்லுகிற காரியம், சிறைசாலை என்பது சாதாரணப்பட சிறைச்சாலை இல்ல, 2ஆம் மரண அக்கினி கடல். தேவஜனம தேவ பிள்ளைகள் மனம் திரும்பாதவர்களுக்கு கொடுக்கிற காரியம், மனம் திரும்பாதவர்களுக்கு பிரேச கொடுக்கிற காரியம். வழியினி பிரேச மாறிக்கோ. நியாயாதிபதி வரும்போது மாறிக்கோ. நியாய விசாரிப்பு நாட்டில் வருகிறது. நிச்சயம் நியாய விசாரிப்பு நாட்டில் ஒன்று வருகிறது. அது வருவதற்கு நீ மாறிக்கோ. மாறவில்லை என்றால் நீ சேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவ. சேவன் காவல்காரனுக்கு பிடிச்சா நியாயங்கள் ஒப்பு கொடுப்பாங்க. நியாயங்கள் காவல்காரன் காவல்காரன் சேவனுக்கு சிறைச்சாலை. அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த சிறைச்சாலை திரும்பி வர முடியாதுங்க. சிறைச்சாலைக்கு திரும்பி வர முடியாது. 2 இடத்துல பிளவுபட்டு இருக்கும். ரெண்டு பிளவுபட்டு இருக்கும். நீயும் அவனும் ஆபிரகாமும் பிரேசலர். ஆண்டவர் சோதரம் சொன்னாரு. ஆபிரகாமும் அவன் மடியில இருக்கிற யாருவன்? எலியாஸ் இருக்கானே, அவன் அவங்கள என்ன பண்ண முடியாதான், அங்க போக முடியாது, அவனுக்கு வர முடியாது. அப்படி 2 பிளவுபட்டு இருக்கும். பரலோகத்துல பேசுற தேவநாய கத்து 2 பிளவுபட்டு, ஆனா பாக்குறான் அப்படின்னு அர்த்தம். இங்க பாக்குறானே பேசுற என்ன சொல்றான்? பணக்காரன் என்ன சொல்றான்? ஐயோ அவன் பாருங்க, அவன் என் வீட்டுல எப்படி இருந்தான், அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். ஆனா இங்க அவன் சும்மா தண்ணி குடிக்கல, எனக்கு தண்ணி வந்து கொடுங்க, இது ரொம்ப தாகமா இருக்குது அப்படி கேட்கிறான்ல. ஆனா அங்க ஆண்டவர் சொல்றாரு, அப்படின்னா நீங்களா வர முடியாதப்பா அப்படி சொல்ல முடியல. அப்படியே தயவுசெய்து ஒன் பண்ணுங்க ஆண்டவரே. போய் என்ன பண்ண சொன்னாரு? ஒரு எங்க வீட்டுல 5 சகோதரர், நிறைய சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்லுங்க, எப்படியாவது அனுப்புங்க, யாராவது அனுப்புங்க, இந்த சத்தம் கூட அனுப்புங்க. அவனுக்கு மோசையும் பிரமாணம் இருக்குது. மோசை கட்டில பிரமாணம் இருக்குது, அதை படிக்கட்டும். அதான் நீதி, அதான் நியாயம், அதான் வசனம். வசனத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கு வருகிற தண்டனையை நீங்கள் புரிந்து கொள்ள நம்ம நிச்சயமாக தப்பித்துக் கொள்ளும். அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை உன்னை ஆஸ்வதிப்பதற்கு மட்டுமல்ல, நீ பணக்காரர் மட்டுமல்ல, நீ வரும் கோபத்துக்கு வரும் தண்டனைக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதான் சபை, அதான் ஊழியம். அல்லேலூயா. வரும் தண்டனைக்கு நீ தப்பி
தப்பித்து வருவேன் சொல்லி. அதனால கர்த்தர் எவ்வளவு தெளிவு சொல்ல பாருங்க. 51 சொல்றாரு, நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். அதனால வர வழியிலே நீங்க நானும் வழியிலே திரும்பணும், மனம் திரும்பணும். யாருக்கு தெரியும் நம்ம தூரம் எவ்வளவு தெரியுமா? யாரும் சொல்ல முடியுமா? நம்மளோட தூரம் இங்கிருந்து பரலோக தூரம் என்ன சொல்ல பார்ப்போம். நம்மளோட உண்மை சொல்ல நான் சொல்லுவேன், எங்க மனசு சொல்லுது, பரலோக தூரம் நீ உயிரோடு இருக்கிற நாட்டில் எத்தனை தூரமா இருக்க நாள் அவ்வளவுதான். நீ உயிரோட நாட்டுக்கு பாரு, உனக்கு கத்தர் கொடுக்குறது ஆயுஷ் நாட்கள் இருக்குல்ல, அந்த ஆயுஷ் நாள் எவ்வளவு நடக்கிறையோ, கத்தருக்கு எவ்வளவு உழைக்கிறையோ, கத்தருக்கு எவ்வளவு தேவசம் நிற்கிறையோ, அந்த அளவு ஆயுஷ் கத்து கொடுப்பார். அதான் தூரம். அதுக்கப்புறம் நடக்க முடியாது. எங்க போயிருவேன்? பரலோகத்துக்கு ஞாயிற்று நாட்கள் ரெடியா இருப்பேன். ஞாயிற்று நாட்களுக்காக ரெடியா தான் நடக்க முடியாது, ஓட முடியாது, உட்காந்து கிடக்கணும். ஞாயிற்று நாட்கள நீ எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால இந்த வழியில நீ மனம் திரும்பி நீ நானும் தேவ சமூக போவதற்கு என்ன பண்ணும்? மனம் திரும்ப பிரயாசப்படணும். சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாமே. சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 தெரிந்த வசனத்தை வாசிக்கலாம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்து செய். வழியில் அழிந்து போற என்ன பண்ணணுமா? நான் சொல்ல ஒரு சிம்பிள் வழி. நீங்க வழியில் அழிந்து போக கூடாது. அதனால நீங்க போகும்போது என்ன பண்ணுங்க, 10 பேர் வேலைக்காரர்கள், 10 அடியாட்கள், 10 பேர் அடியாட்கள் கூட்டு போக முடியுமா? யாரும் மேற்கொள்ள முடியும்? இல்லை. உங்க சொந்தக்காரர் கூட என்ன பண்ணுவோம், 100 டாக்டர், எல்லா வியாதி வந்து எல்லா வியாதிக்கும் பிறகு மருந்து டாக்டர், பயங்கர எல்லா இன்ஜினியர்ஸ், டெக்னிக்கல் வேணுமா? அதெல்லாம் பண்ண தெரியாது. நான் இப்படி எல்லாம் நல்ல ஆகாரம் சாப்பிடுறேன், எனக்கு அழிவாத சொல்ல முடியுமா? இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அழிந்து போகாமல் என்று சொன்னான். அவரோட பாதத்தை என்ன பண்ண? முத்தம் செய்ய. என்ன அர்த்தம் முத்தம் செய்யணும்? ஜெபிக்கணும். அவரோட பாதத்தை முத்தம் செய்யணும். ஐயோ பிரைஸ் தேவ சமூகத்துல ஆண்டவராக தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுல போகும் பொழுது அங்க போன ஸ்திரீ வந்தா, பாவப்பட்ட ஸ்திரீ. அவர் வந்து தன் கையில் இருந்த வெள்ளத்தில் பரடை உடைத்து சரசுகள் ஊட்டப்பட்டு காலெல்லாம் முடியெல்லாம் ஊட்டி முத்தம் செய்கிறார். ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுது. மற்றவர்கள் எல்லாம் என்னடா அப்படி பண்ணி நடக்கிறார், எவ்வளவு அப்படி செய்யறார், ஏன் இப்படி அநியாயம் பண்ற, ஏன் இப்படி எல்லாம் ஒரு அக்கறம் பண்றாங்கன்னு சொல்லி வேதனைப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவஜனமே, ஆண்டவராகிய தேவ சமூகத்துல உன்னை தாழ்த்தணும். நீ தாழ்த்தணும். சாஸ்திரம் விழுந்துரு. நான் சொல்லுகிறேன், 2026 உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? ஒரு நாட்டை இன்னும் நாட்டு நீடிக்கிறது பண்ணணுமா? குமாரன் கோபராதபடி வழியில் அழிந்து போகாதபடி அவருடைய பாதவிடத்தை முத்தம் செய்யணும். அல்லேலூயா. குமாரமாய் ஒப்பு கொடுக்கணும், சபையை ஒப்பு கொடுக்கணும், ஊழியத்தை ஒப்பு கொடுக்கணும். ஒரு சமூகத்தில் காக்கிறது நீ காத்திருக்கும் வேதனை வரும், பாரம் வரும், கஷ்டம் வரும். ஸ்தோத்திரம். அது எல்லாத்திலும் கூட தேவனை தேடும் பொழுது கட்டாய் நீ நானும் வருகிற கண்ணிக்கு தப்பிக்க சொன்னோம்ல. ஸ்தோத்திரம். நீங்க ஆராய்ச்சி சொல்றதில்ல பாக ஸ்தோத்திரம். ஒரு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஸ்தோத்திரம் அப்படி எழுதி எத்தனையோ திட்டங்களை பண்ணான். அந்த ராஜா என்ன பண்றான்? பயங்கர திட்டம் பண்றான். எப்படியாவது அழித்து நினைக்கிறான். அப்படி பாழாக்கு எப்படி போய் சமைச்சு நினைக்கிறான். இது யாருக்காவது ஒருத்தர் தெரியுமா? இவங்களுக்கு யாக்கோபு புத்திரருக்கு தெரியவே தெரியாது. அதே போல உங்களுடைய ஆண்டவர் சொல்லிட்டார். அதே போல உங்களுடைய விரோதமா எத்தனை முறை கட்டி வச்சிருக்கிறான், எத்தனை முறை பிசாசு படிக்கிறான். அந்த அடுத்த வருஷம் அவன் அதாவது என்ன சொல்றான், என்ன சொல்றான்? அவன் அந்த ராசி, இந்த ராசி, அந்த ராசி, இந்த நாட்கள் மாறும், ஜன்மசுவா மாறும், அது மாறும், இது மாறுன்றான். ஆனா அது எல்லாம் மாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்துல எழுதி வைத்திருக்கலாம். உனக்கு விரோதமாக இந்த வருஷத்துல உன்னோட வாழ்க்கை நடக்க எழுதிருக்கலாம். ஆனா ஜெபம் நடக்காது. அல்லேலூயா. நான் என்ன சொல்லியிருக்கேன் இல்லையா? கர்த்தராகிய தேவன் உன்னை நாட்டுவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம். அவர் சொல்வது உண்டு. எரேமியா வாசிக்கிறோம், 18 வாசிக்கிறோம். அப்படி சொல்வது உண்டு. ஆனாலும் அந்த வசனத்தை வாசிக்கல. எரேமியா 18 நினைக்கிறேன் பாருங்க. 7 வாசிக்கிறேன். 7 வாசிக்குமா? 7 பிடுங்குவே, இடிப்பே என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் பாருங்க. ஒன்று சிம்பிள் தான். ஆண்டவர் உனக்கு சொல்லிருக்கலாம்,
ஐயா அந்த சொல்லியிருப்பான், குய் சொல்லியிருப்பான், யாரோ சொல்லியிருக்கான். ஒரு டாக்டர் வச்சவங்கள, ஒரு டாக்டர் உனக்கு இந்த வியாதி வந்துச்சு, அவ்வளவுதான், நீ போயிடுவ, முடிஞ்சு போச்சு சொல்லட்டும். சொல்லுவான். வசனத்துல வாசிங்க. நான் விரோதமாக பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அழித்து விடுவேன். நீ செய்த தப்பு கத்த சொல்லுவார். ஆனா கேட்ட மாத்திரத்துல உடனே நினைவு பட்டணத்தை போல, எலியாவை சாகாப்ப போல ஆண்டு சமூகத்துல உடனே டைம் நாளைக்கு பார்த்து மத்தியானம் இல்ல ஆண்டவரே தயவு செய்து மன்னிச்சிருங்கப்பா, அங்க சரண்டர் ஆயிடு. கோபம் பண்ணாதபடி என்ன பண்ணுமா? கேட்ட மாத்திரத்துல அந்த சாதிய தங்கள் தீங்கை திரும்பினால் நானும் உங்களுக்கு செய்ய நினைத்தீங்க செய்யாத மனம் மாறுவேன். இப்ப நீங்க நானும் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் வாக்குறுத்திருக்கிறார். ஆமா, கர்த்தர் 2025 உன்னை கர்த்தர் பெரிய ஜாதி ஆக்குவேன், 2026 அதை ஒரு காட்டில பெரிய ஜாதி ஆக்குவேன், 2027 அதை காட்டில இன்னும் பெரிய ஆக்குவேன் சொல்லிட்டு வச்சவங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வச்சாங்களே. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? வாக்கு பட்டுட்டீங்க, பயங்கர வாக்குத்தம். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் போல இஸ்ரவேல் புத்திரருடைய 12 நாமங்களுக்கு எழுதப்படுமா, குத்திருப்பாங்களா? அது நிறைய ஆசனம் இருந்தது. அது கூட நம்ம நீங்க வாக்குத்தத்தை வச்சுட்டு பயங்கர அட்டைகள், வாக்குத்தத்தை வாசனம் அட்டைகளை வச்சுட்டு இங்கே அங்கே வீட்டுல எல்லாம் மொத்த வீட்டுல குத்திட்டு நான் பாடு தன் இஷ்டப்படி சொந்த பார்த்து சொல்லி நான் பாடு போற வர ஜெபம் இல்லை, ஆராதனை வேறு வாசிப்பு இல்லை, கத்து சொன்னது போறதுல வெறும் ஆராதனை மட்டும் போற வர அவ்வளவுதான் ஆசைப்பட்டு வர கொடுத்தது. ஆண்டவரு வாசிங்களா அந்த வாசத்தை? கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்மை. அந்த வார்த்தையை வாசிக்கல. நான் என்ன அந்த வார்த்தை பிடிச்சு பாருங்க. கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லுவது உண்டு. அந்த வார்த்தைகள் நான் என்ன சொல்றேன்? ஆண்டவரே சொல்லுவது உண்டு. இந்த மலையாளத்துல பேச சொல்றேன் அங்கே அப்ப வாசி மலையாளத்துக்கு 8, 9. ഒരു ജാതിയെ കുറിച്ചോ രാജ്യത്തെ കുറിച്ചോ ഞാൻ അതിനെ പണിയുകയും നടുകയും ചെയ്യും. പണിയുകയും ചെയ്തിട്ട് അതെന്റെ വാക്ക് കേട്ടനുസരിക്കാതെ എനിക്ക് അനിഷ്ടമായുള്ളത് ചെയ്യുന്നു. தமிழ் நடக்குது இல்லையா? அது தமிழ் என்ன சொல்றா? நான் என்ன பண்ணுவேன்? நாட்டுவேன். அந்த வார்த்தை நீங்க மனசுல விடாது. நிறைய பேருக்கு நினைவு கொண்டுனா திரு சொல்லிட்டாருங்க, திரு நிறைய திரு சொல்லிட்டாரு, பயங்கர ஆசுவதுங்க. திருதர்சனத்தை அற்புதமா சொல்லல, திருதர்சனம் அம்மாவையும் சொல்லல, திருதர்சனத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்றது. நிறைய பேர் திருதர்சனம் கேட்டு நிறைய வழிபட நிறைய பேர் இல்லையா? திருதர்சனம் பொய் அல்ல, திருதர்சனம் ஒரு நாள் குறைப்படாது, திருதர்சனம் பொய் சொல்லாது, நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனா என்ன காரணம்? யாருக்கு யார் திருதர்சனம் முக்கியம். நீ எந்த நிலைமையில் இருக்கிற இறைவை பார்த்து கர்த்தர் சொன்னாரு. இந்த ஜனங்களுக்கு எல்லாம் திருத சொல்றான், இந்த ஜனங்களுக்கு எல்லாம் போறவங்க திருத சொல்றான். எத்தனை பேர் அனுப்பல, நிறைய பேர் அனுப்பல, ஆனா திருத சொல்றான். எப்படி சொல்றான்? அவர்களுக்கு மேற்பூச்சாக பேசுகிறான். அவனுக்கு என்ன இருக்குது? காயாத ரணம் இருக்குது, ஆறி போகாத புண்டு இருக்குது. ஆனா அது மேல என்ன பண்ணி என்ன பூசு நல்லா இருக்க உன்னை நல்லா போயிடுவாரு, கர்த்தர் நடத்துவாரு. ஏன்னா அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், தேவனுக்கு விரோதம் பாவம் செய்திருக்கிற அவர்கள் போய் நீ நல்லா இருப்ப, உயர்த்தவ, கர்த்தர் நடத்துவார் சொன்ன அது திருவசம் கிடையாது. திருவசம் யார் சொல்லுகிறார்கள், எப்பேற்பட சொல்லுகிறார்கள், அதுதான் திருவசம் நடக்கும். நீ தேவன் உண்மையாக ஏகாந்தத்தோடு கூட பரிசுத்தத்தோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது யாரால கர்த்தர் அனுப்பி ஒரு சொல்லுவார், அதுதான் திருவசம். அல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். அப்படி நடந்தா அது உண்மையான திருவசம் இல்லை, நடக்காது திருவசம் இல்ல, விட்டுட்டார் ஆண்டவர். அப்ப இங்க ஆன சொன்னாரு கட்டுவேன் கத்த சொல்லாரு, நாட்டுவேன் கத்த சொல்லாரு. என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தை குறித்து சொல்றது உண்டு. எப்போ வழக்கத்தின்படி ஒரு ராஜ்யை பார்த்து அவன் தேவசமம் தாழ்மைப்படும் பொழுது நீ ஒருவேளை பாருங்களேன், இயேசு ஏற்ற நாட்கள் உங்களுக்கு எனக்கு இருந்த ஒரு பெரிய கிருபை தெரியுமா? இயேசு ஏற்ற நாட்கள் உங்களுக்கு கூட தாழ்மொழி யாருமே இல்லை, உங்களுக்கு கூட அன்பும் யாருமே இல்லை. அடிச்சவன வாங்கிப்போம், சரிப்பா ஏன் சொன்னார் வாங்கிட்டுப்பா. உங்களுக்கு என்ன பண்ண பிரைஸ் என்ன பண்ணவில்லை, பொறுமையான யாருமே இல்லை. ஆனா
அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, உங்களை என்ன பண்ணாரு, உங்களை ஆசீர்வதி விரும்பிட்டார். பையன் நல்ல பையன், நல்ல பையன், நல்ல கர்த்தர் வந்திருக்கலாம், இவன் என்ன பண்ண ஆசீர்வதிக்க போறேன், ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஒரு ஊழியக்காரர் வந்து சபையை கொடுத்து சர்ச்சிலேயோ கர்த்தர் ஒரு தரிசனத்தை சொப்பனத்தை பேசுறாரு. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது நீங்க மனசுல வச்சுக்கீங்க, கர்த்தர் நடத்த சொன்னாரு, ஊழியத்தை கொடுக்க சொன்னாரு, ஆசீர்வதிக்க சொன்னாரு, கர்த்தர் கொடுப்பாரு, அது ஒரு சிந்தனை வச்சுட்டீங்க, நல்லது. ஆனா கர்த்தர் அடுத்து சொன்னாரு பாருங்களேன், அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால், என் பார்வைக்கு பொல்லாப்பானதை. அப்ப என்ன முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அவங்க, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மை செய்திருந்தாங்க. கர்த்தருடைய பார்வை நன்மை செய்ததால இவளை கட்டுவேன், உயர்த்துவேன், நாட்டுவேன் சொன்ன தேவன் பார்வைக்கு நலமான செய்யாதனால என்ன சொல்றாரா, நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். மனம் மாறுவேன். நீ வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு, ஐயோ வாக்குத்தத்தை கொடுத்தாரு, எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு நீங்க அனாது பார்த்துட்டு துணிகரமான பாவம் செஞ்சுட்டு மறைவான குற்றங்களுக்கு தேவனுக்கு விலைக்கு காத்து கொள்ளாதபடி, ஒரு தேவசனம் தாழ்வைப்படாதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிக்காக இருப்பேன்னா என்ன பண்ண முடியாது, நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்ற, குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் அழிந்து போகாது கொண்டு அவருடைய சமத்தை முத்தம் செய்ய, அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய அவர் அன்னை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப நீங்களான பாக்கியவான் சொன்னா அவர் அண்டிக்கு வரணும், பாதத்தை முத்தம் செய்யணும், அப்ப வார்த்தை நிறைவேறும். 100%. நான் சொல்றேன் 100%. கர்த்தருடைய குடும்பங்களே, பிள்ளைகளே, உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தரும் கிடையாது. நீ ஆண்டவர் உண்மையாக கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தை காக்கிறது, இரவு போல காக்கிறது, வேதத்தை தியானித்து ஆண்டவர் சமூகத்துல பேச இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, என் வசனத்தை இரவு போல காத்திருக்கிறவர்களுக்கு, கை கொண்டு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா, ஆசீர்வாதம் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, கொடுப்பாரு. நீ சகல ஜனங்களிலும் கீர்த்தி புகழ்ச்சி வைப்பார் கர்த்தர். உடைய கர்த்தருடைய கரத்தில் ஆட்சி முடியும் முத்திரை மோதிரம் கர்த்தர் வைப்பார் என்பது சொல்லுகிறது. முத்திரை மோதிரம் கர்த்தர் வைப்பார், பெரியான உயர்த்துவார், நடத்துவார் கர்த்தர். ஆனா ஒரு காரியம், ஒரு சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியணும், செவிசாய்க்கணும். அல்லேலூயா. ஆனா என்ன பண்ணுவோம், வாக்குறுதி பெற்ற உடனே ஜனங்கள் என்ன பண்ணாங்க, பிரைஸ் ஸ்தோத்திரம். எரேமியா புஸ்தகம், எரேமியா புஸ்தகம் பாருங்க, ஒரு 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 7ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் உண்டு, நீங்க வாசிக்கலாமே. 3 வாசிங்க, 7:3 வாசிக்கல. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையை கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்க, அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திற்கு குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்கள் வழிகளையும் என்ன பண்றதா, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்க. இதான் திரும்புறது, இதான் மனம் திரும்புது. தேவசம் திரும்ப இதான் கர்த்தர் சொல்லுகிறது. யாரோட சொல்லப்படு, நீ திரும்ப கர்த்தரை திரும்ப, ஒரு சீர்படுத்து. அப்படி என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி இருந்து போல வா, ஏற்கனவே உங்களுக்கு இருந்துச்சு பாரு. சீர்படுத்து என்ன அர்த்தம் பாருங்க, புதுசா செய்யற ஒரு காரியம் நீ இதன்படி செய்யும் சொல்றது அர்த்தம். ஒரு காரியத்தை கர்த்தர் புதுசா ஒரு சொல்ற வச்சுக்கல, புதுசா இயேசு வரும் பொழுது கர்த்தர் சொல்லுற காரியம் புதிய காரியம், புதுசா தான் புள்ள சொல்லுவார், அப்படியே புள்ள சொல்லுவார். ஆனா நீ பின்னாடி கர்த்தர் பேசுவது என்ன சொல்றதுன்னா, சீர்படுத்து என்னன்னா பழைய நிலைக்கு வான்னு அர்த்தம். முந்திர சீருக்கு வா, பழைய நாட்டில் இருந்து கூட வா, திரும்ப அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றாரு, என்ன சொல்ற பாருங்க, நீ அழைப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீர்கள். பொய் வார்த்தை அழைத்து கூட நடந்துரும், அப்படி நடந்துரும், இது நடந்துரும், இப்படி ஜெபம் நடந்துரும். நான் சொல்றது காரியம் தேவ பிள்ளைகளை, உன் மனசுல வேலை சொல்றது, ஒரு சீர்படுத்தாதபடி 24 மணி நேரம் ஜெபம் நடக்காது, 24 தேவசபை காத்து நடக்காது. காரணம் சீர்படுத்தணும். ஒருவேளை தேவசபை ஜெபம் பண்ணும் பொழுது தக்கன சீர்படுத்தாது, மாற்றங்க, அது தப்போடு கிடையாது. ஆனா ஒரு காரியம், நீ தேவசபை காத்திருக்காதபடி உன்னை மாற்றிக் கொள்ள முடியாது. இல்லையா? வசத்துள்ளது கர்த்தருடைய சொல்லிக் கொண்டு போய் நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயம் தீர்த்து, பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் கொடுக்காமலும், குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும், உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்கள். நினைக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய ஒரு தப்பு நடந்ததுன்னா, நான் சொல்றது கேட்கல, கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு தவறு நினைக்கிறது தெரியுமா, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்,
தேவன் இல்லாதபடி யாரும் ஆராய்க்க போறதில்ல. எங்களுக்கு அவ்வளவுதான் ஆண்டவர், எங்களுக்கு அவ்வளவுதான் நீதி. அவர் பெற்று பிரமாத்திரம் என்ன பண்ண மாட்டேன், தேட மாட்டேன். பிரமாத்திரம் என்ன பண்ண மாட்டேன், தேட மாட்டேன், போய் பேச மாட்டேன். அதுதான் அதுல மட்டும் தெளிவா இருக்கிறோம். விக்கிர வழிபாடு இல்லையா, அதனால அவங்க கிறிஸ்தவன் அப்படி இல்லையா. அது மேல சொன்ன பாருங்க, பாருங்க, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் நன்றாய் சீர்படுத்த ஒண்ணு. அடுத்து சொல்றாரு, இல்ல நீங்கள் 5:5 நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் பாருங்க, மனுஷனுக்கும் நியாயமாய் தீர்க்கணும். மாயமான பண்ணக்கூடாது, கண்சாடை பார்க்கக்கூடாது. நீ நியாயாதிபதி இருக்க இயேசு போல அவர் யாருக்கும் பிரைஸ் நியாயாதிபதி இருக்கிறதுனால விசாசம் வந்து ஆண்டவர், அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நீதியா செய்யணும். இது நமக்கு லாஸ் ஆகுது, இது நமக்கு வந்து லாஸ் ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணுது, பிளான் பண்ண மாத்தக்கூடாது. உண்மையா நேதியா நியாயமா செய்யணும். அப்படி செஞ்சு அடுத்த சொல்றாரு, அடுத்து உனக்கு தெரியாத ஒருத்தர் மனுஷனுக்கு பேரு பரதேசி. யாருக்கும் தெரியாத பரதேசி, திக்கற்றவனையும் விதவையும். இது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நாம் நினைக்கிறோம், நான் இயேசுவை மட்டும் தேடுறேன், நான் சர்ச்சைக்கு மட்டும் தான் போறேன், எந்த கோயிலுக்கு போறதில்ல, எந்த சாமி வாயில் வைக்கிற வாயில் வார்த்தை சொல்றது கிடையாது, நான் அடைத்த நாட்டில் உண்மையா இருக்கிறேன். அதெல்லாம் உண்மைதாங்க, அதெல்லாம் கத்துக்கு தெரியுங்க. அதுக்கு மேல இருக்கிற சில பிரச்சனை நமக்கு இருக்குது. அதை சொல்றாரு, ஒடுக்காமலும் குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்தை சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே. ஆனா ஒரு காரியம், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனை வரும். ஆனா அடுத்த ஒரு காரியம் தான், எங்களுடைய கேடு உண்டாகும்படி. அதனாலதான் தைரியம் நான் யாரும் போறதில்லை, இயேசு ஏற்றுவதற்கு முன்னாடி யாரும் கருத்து போறதில்லை. ஏன்னா கேடு உண்டாகிறோம், கேடு உண்டாகும்படி தேவனை பின்பற்ற அழைப்பில்லாத. அடுத்து சொல்றாரு, அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். ஒன்றுக்கு உதவாத யாராவது வருமா, ஒருவேளை நான் கேட்கிறேன், உள்ள வந்துட்டு இந்த வருஷத்துல நீதான் இந்த ஊர்ல பெரிய பணக்காரன், நீதான் கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் நடத்துவார், உன்னை பெரிய ஜாதியாக்குவார், பெரிய கம்பெனி நீதான் பெரிய மேனேஜர் ஆவார் சொன்னா நம்புவீங்களா? நம்புறீங்களா? ஐயோ, என்னைக்கு வராத ஊழியக்காரர், என்னைக்கு பார்க்காத ஊழியக்காரர் திடீர்னு வந்தாருங்க, திடீர்னு வந்த உடனே உங்களை கர்த்தர் நடத்த உயர்த்த சொல்லிட்டு போயிட்டாருங்க, ஒரே குசி. அந்த ஆண்டு சொன்னாரு, நம்பாத, என் தகுதிக்கு மீறி சொல்லும் பொழுது பொய் தெரியுதல்ல. கர்த்தர் சொல்ல நல்லா திங்க் பண்ணிக்கோங்க, தேவனாய் கர்த்தர் நீதி நியாயாதிபதி, உனக்கு தகுதிக்கு மீறி ஒண்ணு தர மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனா கர்த்தர் உயர்த்துவார், கைப்படாய் சேர்க்கிறவர் விருத்தி அடைவார். அந்த வாக்கு மனசு அப்படி இருக்கணும். நீ எந்த இடத்துல போனாலும் சரி, உனக்கு கோடி பணம் கொடுத்துருவாங்க, ஒரு பிசினஸ் பண்ண அவங்க கோடி, இந்த கோடி, அந்த கோடி, இந்த கோடி, எந்த கோடி ஆகாது. தேவனாய கட்டடத்துல ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். அதனோட வேலை கூட்ட மாட்டேன். கர்த்தர் உன்னை கைப்படாசை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உன் தேவனாய் கர்த்தர் விருத்தி பண்ணுவார். நீங்க நிறைய பேரோட வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு போவது காரணம் தெரியுமா? வந்தவுடனே பணக்காரன், வந்தவுடனே பணக்காரன், வந்தவுடனே கார் வாங்கணும், வந்தவுடனே பேசணும். அவனை பாரு, இப்படி பாரு, அவன் பேசணும். அவன் சொல்றது இத்தனைக்கும் யோசிச்சு சர்ச்சைக்கு வரதில்லைங்க, அவன் சர்ச்சைக்கு வரதில்லை, ஆனா பணக்கார இருக்கிறான். அன்னைக்கு முடிச்சோம் ஸ்டோரி. என்னைக்கு மற்றவனை பார்க்கிறாயோ, புறஜாதியோட ஆசிரியத்தை பார்க்கிறாயோ, கண்டம் நினைச்சனவு ஒழிச்சு வார்த்தை, அவ்வளவுதான். கர்த்தருக்கு என்னன்னு பெற்றுக்கொள்ள முடியாது. நீ மன்னிப்பு கேட்டு ஆன சமூகத்தில், நான் செத்தாலும் சாகன ஆண்டவர், என்னை ஒரு விஷயம் கூட எவ்வளவு கஷ்டம்லாம் செய்ய ஆண்டவர், நான் தேவனாய கர்த்தர் என்னை உயர்த்துவர் சொல்லி காத்துறேன்னு சொல்லிப்பார். கர்த்தர் உயர்த்துவார். இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், இச்சையாக இருப்பாயாக. அப்படின்னா தெரியுமா? அது பாவம். அது அடுத்த ஒரு பொருள் மட்டுமல்ல, அடுத்த காரியத்து மட்டுமல்ல. நான் சொல்லுறது எங்க சொல்லிருக்கேன், ஆகாசப்படையில் மாறி போடுங்க. ஆகாச அந்நிய தேவர்களை கொடுத்து அவன் பாரு என்னை பிரைஸ் மேற்கொண்டு விட்டான், அவன் தேவத்தை கூட்டது கோயில வச்சுட்டான். அது கூட ஆயிரும். ஆகாச நாட்களை கூட நீ ஆயவிடக்கூடாது. ஸ்தோத்திரம், தேவ ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பேசுற ஸ்தோத்திரம் நீ நம்ம நம்பாதீங்க. அடுத்து சொல்றாரு, பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம்
என்னென்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னாடி நின்று ஆண்டவரை கர்த்தர் நடத்து என்னென்ன பண்றாங்க பாருங்க. என்ன சொன்னாரு? திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யாதிட்டு, பகல் தூபம் கட்டி, அறியாத அந்நியரை பின்பற்றி, பிற்பாடு வந்து ஆலயத்தில் வந்து ஆண்டவரை இதெல்லாம் மனுஷன் சொல்லுவீங்களா? சொல்லிட்ட கர்த்தருடைய பொழுது வார்த்தை நிறைவேறுமா? நடத்த உயர்த்திருவாரா? கர்த்தர் நடத்த முடியும், கர்த்தரை உயர்த்த முடியும். தேவன் ஆராதிக்கல, தேவன் முன்ஸ்தானம் கொடுக்கல, ஆராதனை வரல, ஜெபிக்கல, துதிக்கல, தேவன் கொடுக்கல, தேவன் ஒப்படம் இல்ல, கர்த்தர் கொடுக்கிற கட்டளை அதெல்லாம் அது கீழ்ப்படியாதுன்னா ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப தேவனாய கர்த்தர் ஸ்தோத்திரம் இப்படி எல்லாம் வந்து ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா பிரைஸ் தி ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் சொல்ல தெரியுமா? 16 வாசிங்க, 16 7 16 பாருங்க. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. இப்ப சொல்லுங்கம்மா, இப்ப ஒரு ஊழியர்கள் திருவிசு வர தேசத்துல திருவிசு வர நான் ஏன் சொல்லணும்னு புரிஞ்சுக்கோங்க. திருவிசை வர சொல்றதுல அவருக்கு ஒரு கிருபை மாறாது, அழைப்பு வரங்கள் மாறாது. ஆனா ஒரு காரியம், யாருக்கு அது அப்படிகள் ஆகும், யாருக்கு அது போய் சேரும் அப்படிதான் பார்க்கணும். அந்த சொன்னாரு, இது ஜனங்களுக்காக என்ன பண்ணக்கூடாது, விண்ணப்பம் பண்ணாத. யாருக்கு? இந்த ஜனங்களுக்கு நாட்டு எல்லாருக்கும் அல்ல. யாருக்கு என்ன பண்ணா சொல்றாரு? திருடுறவன். அதான் அர்த்தம். திருடுறவன், பொய் பேசுறவன், கொலை செய்யறவன், விபச்சாரம் பண்றவன், அந்நியத்தில் வணங்குறவன், இப்படிதான் இல்ல தவறான செஞ்சுட்டு ஆண்டவர் சொல்றது, ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஆண்டவரே எனக்காக பேசுங்க, என் ஊழியக்காரன் பேசுங்க, என்னோட கர்த்தர் தெளிவு மாட்டுங்க, என் வாழ்க்கை உயர்த்த சொன்னா இவனுக்காக போய் கேட்ட உடனே நீ ஜெபம் பண்ண வச்சுக்கோ, உடனே என்ன பண்ண உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன். எரேமியா ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரா? கேட்பாரு. எரேமியா ஜெபத்தை அவர் சொல்ல கண்ணீரோடு ஜெபிக்கிற மனுஷன் எரேமியா. இருபத்தின் ஆழத்தும் ஜெபிக்கிற மனுஷன் எரேமியா. அவரே சொல்றாரு, இவனுக்காக ஜெபம் பண்ணாத. யாருக்காக? திருடனுக்காகவும், பொய் பேசுறதுக்காகவும், உழைப்பாதனுக்காகவும், விபச்சாரம் பண்ணதுக்காகவும், மாயமனம் பண்ணதுக்காக என்ன பண்ணாத கேட்ட ஜெபம் பண்ண வராத. நீ ஜெபம் பண்ண கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவர் வர அவர் எக்ஸாம்பிள் நான் 2 காரியம் புரிஞ்சுங்க. கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ள நீ இருக்கும் பொழுது பெரியவர் சபிக்கிறவனும் ஆசீர்வதிக்க வந்தா கூட சபிக்க முடியாது. நல்லா புரிஞ்சு சொல்றது, ஒரு பலன் சொல்றது. நீ தேவனுக்கு நன்மை பெற்று கர்த்தருடைய சபை காத்திருந்து உபவாசம் பண்ணி, தேவ சபை உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சபைக்கு உண்மையா இருந்து தேவ வசனம் சொல்லுது. நான் விவேக ஆதிட்டு சொல்றது மனுஷனே நன்மை என்று கர்த்தர் அறிவித்திருக்கிறார். நீ தேவ நியாயம் செய்து இடத்துல சிநேகித்து உன் தேவனாய கர்த்தரிடத்தில் மனத்தால் இருந்து நல்லது. நீ எப்பொழுது மனத்தால் இருந்து உண்மையா இருந்து நியாயம் விசாரித்தேன்னா பரதேசிய திக்கட்டில் விட்டு விடாதபடி, ஒடுக்காதபடி, ரத்த சிந்தாதபடி தேவ சபை காத்து உண்மையா இருப்பேனால் கர்த்தர் உன்னை பிரியாமல் இல்ல பீழாப்பட சபிக்கப்பட்டவன் வந்தா கூட, மந்திரவாதம் வந்தா கூட, சூனியம் பண்ணா கூட என்ன பண்ண முடியாது, முடிய சபிக்க முடியாது. உன் பக்கம் வராது. ஏன் மந்திரவாதம் வரல, ஏன் தொட முடியல? காரணம் தேவ ஜனமே உடைய நல்லவே இல்லை. நீ தேவனுடைய பாதுகாத்து. எப்ப பாதுகாப்ப ஜெபம், எப்ப ஜெபம் கேட்கும், எப்ப ஊழியர்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது? ஒரு விசுவாசி, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு பிள்ளைக்கு தேவசம் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் எப்ப பேச முடியும் ஊழியக்காரன்? அந்த பிள்ளை உண்மையா இருக்கும் பொழுது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பேரே இருப்பான், ஞானமே இருக்காது, என்ன செய்ய தெரியாது, அவன் பிளான் பண்ணி செஞ்சிருக்க மாட்டான், பிளான் பண்ணி தவறு செஞ்சிருக்க மாட்டான். அப்ப ஜெபம் பண்ணா அதான் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். இல்லையா? மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் செய்ய கண்டாயினால் அவனுக்கா ஜெபம் கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா? இல்லையா? மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் சொல்லி 2 பேரை சொல்லுது இல்லையா? அவன் ஒரு சகோதரன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்த நீ கண்டாயினால் அவனுக்கா ஜெபம் பண்ணால் அவன் பாவம் மன்னிக்கப்படும். இல்லையா? அப்ப அவனோட பாவத்தை மன்னிக்கிறது உள்ளிட்ட அதிகாரம் உண்டு. ஆனா அவன் தெரிஞ்சு செய்யக்கூடாது. இல்லையா? தெரிஞ்சு செஞ்சுனா போச்சு. தெரிஞ்சு செஞ்சுட்டானா இறைவனோட கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஜெபம் கேட்க மாட்டான். அதனால நான் வர ஒரு ஊழியக்காரன் வர பிள்ளைய ஒரு ஊழியக்காரர் உன்னை ஆஸ்வதிக்க விரும்ப பாப்பா, உன்னை ஆஸ்வதிக்கிறேன். ஆஸ்வதா ஜெபம் கேட்பாரா? கேட்க முடியாது. காரணம் நம்முடைய கர்த்தர் சொல்லுடைய சீர்படுத்து. அதனால கர்த்தர் செப்பனை 2 சொல்லுது, உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள். இல்லையா? உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள். 3 வசனம் சொல்லுது, 3 வசனம் சொல்ற செப்பனை 3 என்ன சொல்லுது?
அதற்குள்ளே இருக்கிற அதின் அதிபதி மூணு செப்பனை தான் ரெண்டு மூணு செப்பனை 2 3 தேசத்தில் உள்ள எல்லா நல்ல நீங்க தேசத்தில் எல்லா சிறுமியானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை மறைக்கப்படும். நீங்க நானும் தேவனுடைய கோபத்தை மறைக்கப்பட சொன்ன என்ன பண்ணணுமா? யார் தேடணும்? கர்த்தரை எப்படி தேடணும்? மனத்தாழ்மையோடு தேடணும். ஆயக்காரன் பரிசீலனை கூட தேவைப்பட ஆண்டவரே, நான் 2020 தொடங்கி நாட்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆறாவது கட் பண்ணது கிடையாது. ரொம்ப நல்லது. அது பெருமை சொல்லல. ஆண்டவரே தேவசம தாழ்மையோடு கேட்கிற ஆண்டவர், இதை ஒரு விஷயம் கூட ஆண்டவர் கிருபையாக இந்த 2020 தொடங்கி நாட்கள் தொடங்கி ஆண்டவர் ஒரு ஆறாவது மிஸ் பண்ணாதபடி 52 வாரம் ஆண்டுடைய பெரிதான கிருமினால ஞான கிருமியோடு ஆண்டவர் நன்றி. அது தாழ்மை. பரிசீலனை சொல்றார், ஆண்டவரே அந்த ஆயக்காரன் இல்ல, நான் பேச 52 வாரம் வந்திருக்கிறேன். 52 வாரத்துல 2 வாரம் 2 நாள் கட்டாய வாசம் பண்ணிருக்கிறேன். 2 வாரம் மட்டும் இல்ல, என்னுடைய வருஷத்துல எல்லா காரியத்தையும் தசமா கொடுத்திருக்கிறேன், காணி கொடுத்திருக்கிறேன், சபையில நான் நிற்கிறேன் அப்படி சொல்லாதபடி ஆயக்காரன் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பது தகுதியில் ஆண்டவர் என்ன ஒரு விஷயம் கூட பண்ணீங்க. அது தாழ்மை. என்ன சொல்ற? சிறுமியானவர்களே, உலகத்தில் இருக்கிற சிறுமியானவர்களே என்ன சொல்றாருமா? கர்த்தருடைய நியாயத்தை தேடுகிறவர்களே, நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினால மறைக்கப்படுவீர்கள். கர்த்தர் சொன்னார் இல்லையா, நீங்க வழியில சிக்காதபடி வழியில நீங்க என்ன பண்ண நடந்திருக்கிறீங்க. நீங்க நான் கர்த்தருடைய காலத்தை அழைத்து முன்பதாக பரம ராஜ்யத்தை அழைப்பதற்கு முன்பதாக மனம் திரும்புங்க. நீங்க வெளியில அழிந்து போகாதபடி, நீங்க சிக்கல மாட்டிடாதபடி பேச மனத்தால பிடிச்சுக்கோங்க, இலக்கத்தை பிடிச்சுக்கோங்க, தயவு பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, மனத்தால தேடுங்க. தேவ சமூக கர்த்தரை ஒரு கர்த்தரை ஊழியக்கான சபைக்கு விசுவாசி மிக முக்கியமான காரியம் எல்லா சமாதானம் கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. முடிந்தவரை இயன்ற மட்டும் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறவன் தான் தேவனுக்கு நிற்க முடியும். அநியாயத்தை சகித்துக் கொள்ளணும். அநியாயம் வரும், இது அநியாயம் தான், நீ சகித்துக்கோ. கர்த்தர் சொல்லுங்க, அநியாயத்தை சகித்துக் கொள்வது ஆண்டவரத்தின் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும், கிருபையை பெற்றுக் கொள்ள நிற்க முடியும். நாங்க தேவசம் உடைக்க முடியும், இருதயம் உடைக்கப்படும் பொழுது தேவனாய் கர்த்தருடைய மனதில் இருக்குவார். அல்லது ஆண்டவரா நீ எதுவுமே பேசாத, நீ எதுவுமே பேசாத, இது அநியாயம் ஆண்டவர், எனக்கு தெரியலேசப்ப என்னுடைய தெரியல ஆண்டவர், நீ சாஸ்திரம் கால் விழுந்தது. அவருடைய கோபத்து நாட்கள் மறைக்கப்பட வேண்டும். ஆனவன் தேவஜன தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிற நாட்கள் வரும். வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஒரு விசை கூட தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது, இன்னும் ஒரு விசை பூமியும் பூமியும் வெட்டாந்தரையும் வானத்தையும் அசைய பண்ணுவேன். பூமி அசைஞ்சா என்ன வரும்? எதுவும் வரும், பேசலாம் இல்லையா, சுனாமி வரும் இல்லையா. இது வெட்டாந்தரை எத்துவுக்கு சொல்றாங்க. கடல் சமுதிரத்தை அசை என்ன பண்ணும்? எத்துவுக்கு வருது. வானத்தை அசைக்கப்படும், வானத்தினுடைய அச்சத்தில் அத்தை காயப்பட விடுவோம், வானத்தில் சத்தம் அசைக்கப்படும் என்று சொல்லுகிறது. கடைசி நாட்கள் ஜனத்துக்கு ஜனம் எழுப்பும், பேச பூமியை பலரும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அன்று கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நாட்டில் நீ நானும் மறைக்கப்பட வேண்டும் சொன்னால் அவரை தேடணும். பேசலாம், கஷ்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், நித்தியம் வரலாம், அவமானம் வரலாம், நிச்சயம் வரும். அது மாற்றுகிறது நம்ம நினைக்கிறோம். அபிஷேகம் பெற்றவுடனே, கிருபை பெற்றவுடனே, இயேசு ஏற்றவுடனே மாட்டுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி வரல. உனக்கு அப்பதான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். ஆனா அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மேற்கொள்வது யாரும் விடுறாரு? கற்பனை ஆவியில் விடுறாரு. இல்லையா? உனக்கா எனக்கா விளக்காடுகள் உண்டு. அந்த தைரியத்துல தான் நிக்கிறோம். நீங்க நான் பேச நம்முடைய பலமா, நம்ம சக்தியா, நம்முடைய ஞானமா, நம்முடைய உண்மையான பரிசுத்தமா, நீதியா ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. கர்த்தருடைய குடும்பங்களே, தேவனுடைய கிருபையை நீ உண்மையாய் தேடுவேனால் கர்த்தருடைய கோபத்தால் நீங்க பேச மறைக்கப்படும். அதான் கர்த்தருடைய கிருபை. அதான் கர்த்தர் சொல்லுங்க, இந்த நாட்கள்ல நீ ஜனங்கள் பேச அப்ப எப்பேற்பட்ட ஊழியர்கள் வந்தாலும் கூட நீ எப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நீ உன்னை பேச விடாதபடி உன்னை உயர்த்துவார். இல்லையா? உன்னை உயர்த்துவார், நடத்துவார், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஒரு காரியம், யாரு
பார்வைக்காகவும் பார்வைக்காக அல்ல, உன் உள்ளத்துல ஒரு விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தில் விருத்த சேதனம் உன்னை ஆராதிக்க தேவனாய கர்த்தர் எனக்குள் இருக்கிற தேவன் என் நிச்சயமாக விடுவிப்பார். அல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார் நம்பிக்கையுடன் இருக்கணும். உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுமா? பார்த்த கண்டுபிடிக்குமா? முடியாது. அற்புமா எண்ணப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய விசுவாசம் ஜாஸ்தி. அற்புமா எண்ணப்பட்ட தள்ளப்பட்ட சகோதரிகளுக்கு தேவஜன விசுவாசம் உங்களை காட்ட என்ன ஜாஸ்தி. காரணம் தெரியுமா? யாக்கோபு 5:2 சொல்லுது, உலகத்திற்கு பரதேசிகளுக்கு எளிமையானவர்களுக்கு சோத்திரம். விசுவாசத்துல அவங்க ஐஸ்வர்யம் இருக்கிறாங்க. தரித்திரர்கள் ஐஸ்வர்யம் இருக்கிறாங்க விசுவாசத்துல. பணக்காரர்களுக்கு என்ன? விசுவாசம் குறைவு. பணம் ஏற 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 விசுவாசம் ஓகே அப்படி போயிடுவாங்க. ஆனா அந்த சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும் பொழுது உன்னை தாழ்த்தி உன்னை பணம் அல்ல உன்னை அழைத்த தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே ஏன் அதனாலதான் சொல்றாரு ஆண்டவரே, நீ வரும் பொழுது உன் தேவனாய் கர்த்தர் வரும் பொழுது உன் அழைத்த தேவனாய் கர்த்தர் வழியை சிந்தித்து பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். உன்னை எப்படி கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன் சொல்லியிருக்கலாமே, தாவீது சொல்லியிருக்கிறார், பிள்ளையா இருக்கிற புத்திரர் இருக்கிற சாலமோனுக்கு சொல்லியிருக்கலாமே, ஐயோ நமக்கு நிறைய ராஜ்யம் இருக்குதப்பா, நிறைய குடும்பம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, பத்து இருக்குது, எல்லாம் சொந்தக்கார நிறைய பேர் இருக்கிறாங்க, தைரியமா சொன்னாராப்பா தாவீது? இல்ல. எப்படி கர்த்தரை அபிஷேகம் பண்ணிருக்கிறார், கர்த்தரை இழுத்து ஏற்றோட காணப்பட்டு அதனால உங்க பிள்ளைய ஆசை சொல்லவே கிடையாதுங்க. ஒரு காரணம் தாவீது சொல்லுகிற, மகனே சாலமோனே கேர்ஃபுல், கர்த்தரை தேடினா கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் தேடத்துக்கு கூட கொடுக்க மாட்டார். அவ்வளவுதான். சிம்பிள். கைவிட்டு விடுவார். சிம்பிள். எங்க அப்பா ராமூர்த்தி மணிக்குள்ள சோகம் பண்ணுவாரு, கர்த்தர் நடத்துவாரு, பிரைஸ் உயர்த்துவாரு, ஆஸ்வதிப்பாரு. அதனால என் பிள்ளை நானும் என் பிள்ளைங்க எப்படியா தப்பிச்சிருமா? நடக்குமா? ஆகுமா? சொல்லு, ஆகுமா? ஆகுமாக நீ தப்பு சொல்லி நீ ஜெபிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களே, தேவ குடும்பங்களே, ஊழியம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தர் கொடுக்கிறோம். எங்க அப்பா ஊழியம் செய்யறாரு, எங்க அப்பா பிள்ளை உயர்த்துறாங்க, எங்க அப்பா நடத்துவாரு, அதனால என் பிள்ளைலாம் வசனம் சொல்லுது. இசைகளை வாசிக்கிறோம். தேசத்துல உபத்திரமும் கஷ்டங்களும் பிரயாசங்களும் கடந்து வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது தேசத்துல யாரு இருக்கிறாங்களாமா? யாரு இருக்கிறாங்களா? யோபு இருக்கான்னு வச்சுக்கோங்க. யோபு இருக்காரு, மோசே இருக்கிறாங்க. யோபு மோசே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யோபு மோசே மட்டும்தான் காப்பாற்றப்படுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பேசுறேன் தேவ குடும்பங்களே, அவங்களுடைய ஆத்மாக்கள் அவரும் உத்தரவாதி. என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றிக் என்னுடைய உத்தரவாதி. என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் முகாந்தம் ஆஸ்வாதத்தை கொடுக்கலாம் அல்லாதபடி ஆஸ்வதிக்கப்படுவதற்கு நான் காரியம் ஒரு முகாந்தம் வராது. தேவனாய கர்த்தருடைய ஆசையை சொன்னா நீ யாராலும் சரி ஒரு சமுதிரம் காத்திருக்க சொன்னார். பேசுறார் தாவீது, உன் பிள்ளையை பார்த்து மோசே பேச, பிள்ளையை பார்த்து சாலமோனை பார்த்து, என் மகனை சாலமோனே ஜாக்கிரதை, உன் தேவனாய கர்த்தர் தேடினால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் விட்டுருவார், விட்டுருவார். அவ்வளவுதான். பேசலாம். அல்லேலூயா. தேவன் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் மாறுபட்ட காரியங்களை பேச, ஒவ்வொரு காரியம் நீங்க பார்த்திருக்க முடியும். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் அவ்வளவு உள்ள தேவன். இப்ப நான் நல்ல ஒரு பெரிய ஒரு சபையில பெரிய பயங்கரமான தெருந்தரசி இருக்கிற ஊழியக்காரத்துல பயங்கர அற்புதம் அடையாளம் செய்யற சபையில இருக்கிறேன். இதுக்கு ஆஸ்வாதம் கொண்டிருமா? கொண்டாது. எங்க காத்திருக்கணும்? கர்த்தர் சொல்ல காத்திருக்கணும். உனக்குள்ள வைராக இருக்கணும். ஆராதிக்க தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் பண்ணப்பட்ட எல்லையுடைய கர்த்தருடைய குடும்பங்களில் எத்தனை எத்தனை ஊழியக்காரனை பார்க்கலாம், எத்தனை சபையை பார்க்கலாம், எத்தனை ஊழியக்காரனை பார்க்கலாம், விசேஷ பார்க்கலாம். ஆனால் உனக்குள்ள ஒரு உண்டாயிருக்கு, நீ பார்க்கணும். உனக்கு ஒரு தேவன் உண்டு. என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்த வைத்திருக்காண்டு, இவ்வளவுதான் ஊழியம், இவ்வளவுதான் கிருபை, உனக்கு ஒரு வைராக இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற காரியமே. பேசலாம். அது மட்டுமல்ல தேவ குடும்பங்களே, அவன் தேவ சமூகத்துல மனம் திரும்ப வேண்டிய அவசியம் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மனம் திரும்பாதவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பேச ஸ்தோத்திரம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் 16-17. தகபானேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார்.
என்ன சொல்றாரு? வழியில விட்டு போயிட்டாங்க. ஐயோ தகப்பனோ தகப்பனோ சொல்றதும் நோப்பு என்பதும் எகிப்தில சின்ன சின்ன பட்டணங்க. அது தேவனாய் கர்த்தர் இருக்கும்போது அழித்து போடும்படியா கர்த்தர் கொடுத்திருக்க வேத வாசம் சொல்லுது. இறைவன் எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த தப்னோஸ் என்றதும் நோப்பு என்றதும் இந்த பட்டணத்தை எகிப்தில கர்த்தர் பேசி பயங்கரமா அழித்து போட்டார். ஆனா அவங்களே இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளுகிறாங்க வழியில. காரணம் என்னன்னா சொல்றாரு, அவர் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை வழியை நடத்தி கொண்டு போகும் வழியில் போகும் காலத்தில் நீ அவரை என்ன பண்ணாரா? விட்டு போகிறதுனால் பாருங்க, நீ கர்த்தரை அடைத்து கொண்டு போகும் பொழுது நீ விட்டுட்ட, உன் பின்னாடி யாரும் விட்டுட்டு வாங்குறது கூட்டு பண்ண பாருங்க. ஐயோ பாஸ்டர் பார்க்கல, என் ஊழியக்காரர் பார்க்கல, நான் இவ்வளவு தவறு செய்யறேன், இவ்வளவு நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து யாரு? தீர்க்கதரிசி. எல்லாரும் அறிந்திருந்தாங்க. மனுஷரை பத்தி யாரும் அவரோட பேச அவசியம் இல்லை. எந்த அப்போஸ்தலரை பத்தி அவரோட யாருன்னா பேச அவசியம். பாஸ்டர் இவர் இப்படிங்கிறார் பாஸ்டர் சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருடைய இருந்து அறிந்திருந்தார் அவசரம். ஆனா அந்த சகோதரி விபச்சாரமான சகோதரி கை காலம் கழுவி தொடச்சு பழிகள் பண்ணும்போது சுத்திகரம் தெரிஞ்சு ஏசு சொன்னாரா? எது சொல்லவே இல்லை. என்ன காரணம்? கர்த்தருக்கு தெரியும். அவன் மனசார விரும்புகிறார். நான் வழியில் அழிந்து போகிறார் ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் மன்னிப்பு செய்ய. இது கர்த்தருக்கு பிடிக்கும். எப்பேற்பட்ட பாவி, எப்பேற்பட்ட பிரயோஜனப்பட்ட தகுதியற்ற சொன்னாலும் கூட தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட மன்னிப்பு சொல்லி அவரோட பாதப்படுத்த மொத்த செய்கிறார். அல்லையா? நீங்க என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாய கர்த்தருடைய வழியில் நடத்தி கொண்டு போகும் வழி காலத்துல நீ அவரை விட்டு போகிற அல்லவா உனக்கு இந்த நேரிட்டது. இந்த பிரச்சனை காரணம் என்ன? நேரிட்டது ரெண்டும் இருக்குது. நாம ஒருவேளை நேரில் சொன்னா யாருக்கு தெரியும்? வரும் நாட்கள் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு, தேவன் கோபம் தப்பித்துக் கொள்வதற்கு, தேவன் ஆசை பெற்றுக் கொள்வதற்கு நாம் மறந்திருக்கலாமே, தேவன் ஒப்பு கொடுக்கலாமே. நமக்கு எல்லாம் நீங்க எப்படி தெரியும்? வேண்டாம் விராட்டா தெரியும். என்னது இந்த காரியம் எல்லாம் ஏன் இப்படி நடக்குது? இதெல்லாம் பழைய நடக்காதா? கர்த்தரோட சொல்லியிருக்கிறார் வசனம் சொல்லுது, நீ அதையும் எதையும் என்ன பண்ண? பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டவை என்ன பண்ணுவோம்? கை கொள்ளணும். புதிய ஏற்பாடு சொல்லப்பட்ட காரியம் செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இதை கொடுக்கணும் சொன்னாரா? ஆண்டவர் ஏன் சொல்லியிருக்கிறாரு? நான் என்னுடைய பழக்கத்தை சொல்லுகிறேன், எதையும் கட்டாயம் செய்யக்கூடாது. கட்டாயம் சொன்னா சளிப்பு உண்டாகும். சரி செய்ய அழுப்பட எதிர்ப்பட சொன்னா உனக்குள்ள உணவு உண்டாகணும். அதான் இருத்தில் மாறுதல். உனக்குள்ள உணவு உண்டாகணும், இறுதி உடைக்கப்படணும், தேவசனம் காத்திருக்கணும். இந்த மாந்திரம் இருக்கணும். நான் வாங்க ஜாப் பண்ணலாம், உபாசம் ஜாப் அழுது படுத்து அழுது சொன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க சொல்லுங்க? யோ சாமி ஒரு வேறப்பா பாப்பா ஜாபத்தை வச்சுட்டு வீர வாங்குறாரப்பா அப்படி சொன்னேன்னா புரிஞ்சு போச்சு ஓடி. நான் நடக்கும் சர்ச்சைகள் நடத்த செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், வணக்க கூட, அப்படி கூட, இதை கூட, அதை கூட, இது பொருளை கூட. அப்படி என்ன நினைச்சேன்னா பாஸ்டர் சொல்லிட்டாரு வேற வழியில கொடுத்தாகணும் அப்படி சொல்லிட்டே போச்சு. என்ன சொல்லிட்டாரு? பாஸ்டர் இந்த காரியம் செஞ்சு சொல்லிட்டாரு, அதை செய்யணும் சொல்ல அதுவும் போச்சு. ஆனா என்ன சொல்றாரு? உற்சாகமாய் கொடுக்கணுத்துல அது பொருளாகட்டும், அபிஷேகம் எதோ இருக்கட்டும், எதனால சரி உன்னை கூட சரி உற்சாகமா நீ கொடுக்கணும். அது கர்த்தருக்கு பிரியம். அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாராம், கொஞ்சம் ஆஸ்வதிக்கிறாங்க இல்லையா? ஒரே ஒத்த மணி நேரம் ஆண்டோட ஒழிக்காக, ஆண்டோட பிரயோஜனுக்காக உன்னை ஒப்பு கொடுப்பேனால் அது கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனாலதான் கர்த்தருக்கு இல்லை நான் பேசுற சொல்றது பெரியவன் அல்ல, எனக்கு அவர் பெரிய காரியம் சொல்றது அல்ல, வசனத்தை அப்படியே நான் நினைத்திருக்கிறேன் இல்லையா? ஸ்தோத்திரம். காரணம் எதையும் சமநிலை பிரமாணத்தின்படி உனக்கு உள்ளதிலிருந்து கொடுக்கும் பொழுது கர்த்தரை ஆஸ்வதிக்கிறார் இல்லையா? உன் நேரம் இருக்கும் பொழுது, உன் கையில் இருக்கிறது பிரைஸை கொடுக்கும் பொழுது கர்த்தரை ஆஸ்வதிக்கிறார். அல்லாத பட்சத்தை கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு மனம் உடைந்து என்ன பண்ணக்கூடாதா? செய்யக்கூடாது கர்த்தர் சொல்றார். அப்ப ஃபர்ஸ்ட் சொல்றது உன் தேவனாய கர்த்தர் கூட இருக்கும் பொழுது நீ விலகி போகாதபடி இருந்துச்சானா இவன் சாதாரண சின்ன பையன் சூப்பர் என்ன சொல்லுவாங்கல்ல, போறவரெல்லாம் தலையை கூட்டுவான். போறவரெல்லாம் கூட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த பயம் என்ன வச்சு நீங்க சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து யாரு? எரிகோவில் இருக்கிற ஒரு அந்த ஆகாப்பு, எரிகோவில் இருக்கிற ஆகாப்பு சாரி அந்த விதவை இருக்காங்க, விதவை ராகாப்பன் வேசி. அவன் சொல்றான் எரிகோ தேசத்துல இருக்கிற ராகாப்பன் வேசி சொல்லுகிறார், ஐயா இந்த தேசத்துல ஒரு ஜனத்தை கண்டு பயம் உண்டாச்சு எங்களுக்கெல்லாம். ஐயோ எரிகோ பயங்கர பட்டணமா இருக்குது, பயங்கர சூழப்பட்ட பட்டணம், யாரும் வர முடியாது. ஆனாலும் கூட எங்க இருதயம் தண்ணீரை போல
அழிந்து போயிருச்சு, பயம் வந்துச்சு. அப்படி பயப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னைக்கு வந்த கீழ்ப்படியான வந்த பிரச்சனை தெரியுமா? சாதாரண நெபோ, என்னது என்ன சொல்லுது, நோப்பு, தபனோசு, ஒரு சாதாரண குட்டி குட்டி ராடுகள், குட்டி குட்டி பிள்ளைங்க, அவங்க எல்லாம் காலையில கொட்டுறாங்க. காரணம் என்ன? தேவரை விட்டு விலகி போயிட்டோம். தேவரை விட்டு விலகி போயிட்டான். சின்ன சின்ன பையெல்லாம் வந்து என்ன பண்ணுவான், நீங்க சொன்னீங்களா, சின்ன சின்ன மந்திரவாதிகளாம், சின்ன சின்ன ஜோசிகரெல்லாம் நம்மள வந்து பயன்படுத்துவான். அவன் சொன்ன வார்த்தை திகில் வரும், ஐயோ திகில் வரும், பயம் வரும். ஆனா இன்னைக்கு உனக்கு பயம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆராதிக்க தேவனை கத்து. ஒரு தவறு செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா பயம் வருவாங்க. செய்யாத போனீங்க, செய்யாத போயிட்டீங்க, அப்ப நாம பண்ண பயப்படும். உங்களுக்கு அழைத்த தேவனை கத்து விரும்புகிற அவர் பயம் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றார், தேவசம் உண்மையா இருக்கும் பொழுது ஏன் பயப்படுறோம்? கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். விசுவாசம். அல்லேலூயா. நான் இன்னொரு காரியம் நீங்க புரிந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு காரியம். இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மனம் திரும்பாததுனால வருகிற பிரச்சனை. கர்த்தர் உயிர்ப்புவார், நடத்துவார், கட்டுவேன், ஏதுவேன், தப்புன்னு சொன்னா கூட நீ மனசாந்திரம் படலைன்னா கத்திரப்பட மாறிடுவார் என்று சொன்னார். இதெல்லாம் தேவ சமூகத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய விசுவாசி குடும்பங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்து ஆசாரியனை பார்த்திருக்கிறோம், சில காரியங்களை பார்த்திருக்கோம். அப்படி இல்லைன்னு என்ன நடக்கும்? அப்படி ஒரு 5 நிமிஷம் பார்த்து முடிச்சிடலாம். நீங்க எரேமியா புஸ்தகம் எழுதி வச்சு வாங்கி போகாதீங்க. எரேமியா புஸ்தகத்துல 44ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிக்கணும். 44:1-5. எகிப்து தேசத்திலே குடியேறி மிக்தோலிலும் தப்போனிஸிலும் நோபிலும் பத்ரோஸ் சீமையிலும் வாசமான எல்லா யூதரையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வசனம். இப்ப நான் சொல்லியிருந்தேன், எனக்கு புரியும். நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஏன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா, இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்டு கானான் தேசத்துக்கு அழைக்கப்பட்டாங்க. அழைத்து வந்த பொழுது அவங்களுக்கு அங்க வரும்பொழுது கானான் தேசம் கொடுத்தால் அங்க முறுமுறுப்புகளும் ஸ்தோத்திரம் போராட்டம் கஷ்டங்களும் பிரயாசம் வரும் பொழுது அங்க பிரச்சனை. கர்த்தர் என்ன பண்ணாரு? இவங்க கீழ்ப்படியாத என்ன பண்ணாராம்? கீழ்ப்படியாதனால அனாக்காலத்து ஜனங்களுக்கு கீழ்ப்படி என்ன பண்ணாரு? பாபிலோன் தேசத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுத்தாரு. இவன் அடிமை போறது பயிர் என்ன பண்ணாங்கன்னா, இவன் ஆண்டு சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாதபடி என்ன பண்ணாங்கன்னா பாபிலோன் தேசத்துக்கு போகணும். ஆனா இவங்க ஒரு சில பேர் என்ன பண்றாங்க? எங்க போன்றாங்க? எகிப்து போயிடுறாங்க. நாங்க வந்த இடத்துக்கு போயிடுறோம். என்ன பண்றோம்? இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நான் எங்கிருந்து வந்தோம், நான் இங்கிருந்து வந்தோம், இந்த சர்ச்சில் இப்படி இருந்து வந்தோம், இல்ல இப்படி குடும்பத்துக்கு வந்தோம், இந்துவில் வந்தோம், முஸ்லீம் வந்தோம், நாங்க திருமணத்துல ஏன் போயிடுறோம்ப்பா, இந்த பிரச்சனை விட்டு சாமி அப்படின்ட்டாங்கல்ல. அப்படி இந்த தேவனை என்ன சொல்றாரு? இதெல்லாம் யூதரை குறித்து எல்லாம் போனாங்க பாரு, தப்பி போனாங்க பாரு. யாருக்கு? நேபுகாத்நேசர் தப்பி போனாங்க. எங்க போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. நீங்க வாசித்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு வருஷத்தை வாசிங்கள, அது 12 வாசிங்கள, 12 வாசிங்க. எகிப்து தேசத்திலே தங்கும்படிக்கு வர தங்கள் முகங்களை திருப்பின மீதியான யூதரை வாரிக்கொள்ளுவேன். அவர்கள் அனைவரும் எகிப்து தேசத்திலே நிர்மூலம் ஆவார்கள். அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் பட்டயத்துக்கு இரையாகி பஞ்சத்தாலும் நிர்மூலம் ஆவார்கள். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சேர்த்து சாபமும் பாலும் பழிப்பும் நிந்தையும் ஆவார்கள். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இங்க விட்டுட்டு நம்ம என்ன போயிருவோம், இங்க விட்டுட்டு இங்க நம்ம ஃபுல்லா வாசி டைம் எனக்கு சொல்றதுக்கு, அதனாலதான் நான் வந்து டக்குனு போறேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கீழ்ப்படியாதனால வசனம் சொல்லுது, அவன் கீழ்ப்படியாதனால கர்த்தர் என்ன பண்ணாராம்? விட்டுட்டாரு. எங்க போட்டாரு? ஒரு எரேமியா கூட கர்த்தர் சொன்னார். நீங்க இன்னொரு வாசத்தை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணா, இறைவன் கர்த்தர் பேச எத்தனை வருஷம் பைபிள் தேசம் போனாங்க அடிமையா இருக்கிறாங்க? எத்தனை வருஷம் கர்த்தர் சொன்னார்? இறைவன் சொன்னார் எத்தனை வருஷம் பைபிள் தேசம் அடிமையா இருக்கு சொன்னாரு? 70 வருஷம். எத்தனை வருஷம்? 70 வருஷம். இதுதான் தானியேல் சொன்ன வாசித்தானீங்க. தானியேல் தான் சொல்றாரு, இறைவ புஸ்தகத்தை வாசிக்கிறான். இறைவ புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நீங்க அதை வாசித்து ஞாபகம் பாருங்க. அந்த வாசிக்க எடுத்து பாருங்க. இறைவன் சொல்லியிருக்காங்க. இந்த இறைவ புஸ்தகத்தை தானியேல் வாசிக்கிறாரு. தானியேல் புஸ்தகம், தானியேல் புஸ்தகம்
தானியல் புஸ்தகம் எடுங்க. முதல் வசனம் 9ஆம் அதிகாரம் 2வது வாசிங்க. தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறும் தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். தானியேலுக்கு புஸ்தகம் படிக்கிற பழக்கம், அதனால கிருபை கொடுச்சு. இல்லையா? புஸ்தகத்தை நீங்க படிக்கணும், கர்த்தருடைய வசனம் தேடி வாசிக்கணும். சத்தம் ஒரு சத்தம் வாசி சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை ஏன் இப்படி சொன்னாங்க அப்படியே ஏற்கிறது இல்ல, தேடி வாசிக்கணும். அவன் எப்படி அது எப்படி சத்தியம் ஆகும், இது எப்படி வசனம் ஆகும், இந்த வாசனை எப்படி சொல்லுது, இது இங்க சொல்லுது, தேடணும். நீங்க ஆணுடைய தேடணும். தேடணும் கர்த்தருடைய நிலைநிற்க முடியும். சொல்லுது. அப்ப எரேமியா சொல்லுகிறார் 70 வருஷம் சொல்லிட்டாரு. நீங்க எரேமியா தேடி வாசித்தீங்கன்னா அது தெரியும். நேரம் தான் சொல்றேன். அப்ப எரேமியா புஸ்தகத்தை இன்னொரு வாசிக்கிறார். யார்? தானியேல் வாசித்து சொன்னாரு. எங்க இருக்கிறார்? பாபிலோன் தேசத்துல இருக்கிறாரு. பாபிலோன் பொழுது இந்த எரேமியா சொன்னாரு 70 வருஷம் எப்ப முடியும் அப்படி கேட்கிறாரு இல்லையா? அந்த அத எரேமியா சொல்ல பொழுதுதான் 70 வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க, பாபிலோன் தேசத்துல அடிமையா போயிருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் எரேமியா சொல்லிட்டார். இது தப்பிக்கிறது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த எரேமியா 44 நடக்கிற விஷயம் தான். எரேமியா 44 வாசிங்க இல்லையா? என்ன சொல்றாங்க? இந்த ஜனம் நீங்க முன்னாடி வாசம் தெரியும். என்ன பண்றாங்க? எரேமியா 44 நீங்க என்ன ஆகையால் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இதோ நான் உங்களுக்கு தீங்குண்டாகவும் யூதா அனைத்தையும் சங்கரித்தக்கதாகவும் என் முகத்தை உங்களுக்கு விரோதமாக திருப்பி எகிப்து தேசத்தை தங்கும்படிக்கு வர தங்கள் முகங்களை திருப்பின மீதியான யூதரை வாங்கிக் கொள்ளுவேன். யாரெல்லாம் எகிப்து போறீங்களோ கஷ்டமா, நான் சொன்னேன், கஷ்டமா நஷ்டமா இங்கே இரு, இங்க காத்துரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த அம்மா யாரு? இந்த நெகோமி என்ன பண்ணுது? அந்த அம்மா எருசலேம் பஞ்சம் பயங்கர கஷ்டம் வந்துச்சு. உடனே நம்ம நினைச்சோம், தூரத்து பார்த்தோம், ஐயோ அவங்க மோப்பு என்னமோ பச்சை பசங்க வாங்க போயிடலாம். நல்லா இருந்தாரவ தூரம் பாக்குறது மோப்பு எப்படி இருக்கும்? பாக்குறது பச்சை தெரியும், ஆனா பக்கம் போனா எல்லாம் இழந்து திருப்பி கொண்டு வருவார் ஆண்டவர். அது போல ஜனங்கள் என்ன பண்ணாங்க, உடனே வந்து இங்க பிரச்சனை வந்துச்சு. ஐயோ 20 வருஷம் நம்மள இருக்க முடியாது, எங்க போக முடியாது, பாரதேசு போக முடியாது, நான் பழைய இடத்துக்கே போயிருக்கேன். ஆனா சொல்றாரு, எப்பா நீ ஒரு 10 நாள் உபத்திரம் வசம் சொல்லுங்க இல்லையா, 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள், ஜெபம் பண்ண சொல்றாரு. என்னால உபத்திரம் பண்ண முடியாது, நான் பழைய இடத்துக்கு விட்டு போயிடுறேன். எங்க போயிடுறேன்? பழைய இடத்துக்கு போயிடுறேன். அப்படி கர்த்தர் சொல்ல இறைவனை சொல்லுகிறார், 70 வருஷ காலம் நீங்க பாரதேசு போயிட்டு வாங்க. போய் வரும்போது மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு கர்த்தருடைய கிருபையை ஆராதித்து கர்த்தர் உயர்த்து சொல்றாரு. எல்லா ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொல்றாரு. மக்கள் நம்பல. நம்பாதனால ஜனங்க ஒரு ஜனம் என்ன பண்ணுது, கொஞ்சம் பேரு நான் எங்க வந்தா அங்கேயே போயிடுறப்பா. இதாங்க கஷ்டம். இதான் கஷ்டம் வரும்பொழுது கர்த்தர் நினைப்பது இல்லையா? கஷ்டமோ நஷ்டமோ கர்த்தர் சொன்ன வார்த்தையில நீ அடிமைத்தனம் தான். போய் 20 வருஷம் போயிடு. கர்த்தர் வசனம் கீழ்ப்படியா நம்ம என்ன பண்ண நினைப்போம், நம்ம உற்சாகத்தை நம்முடைய புத்தியை செயல்படுத்துவோம். நான் பழைய இடத்துக்கே போயிடுறேன் சொல்லி ஒரு கூட்டம் எகிப்து போயிடுச்சு. ஆனா கர்த்தர் விட்டாரா? ஊரு சொல்லுவாங்கல்ல, பாவி போற இடத்துல ஏரியும் பாலாயிரம் சொல்லுவாங்க. கேட்டீங்க பழமொழி? பாவி போனான்னா ஒரு பாவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவி இந்த ஊர்ல ஏரிக்கிறதுனால செழிப்பு இருக்கும். ஏரிக்கிற வீடு என்ன பண்ணிக்கும், செழிப்பாக்கும் இல்லையா? நல்லா ஏரிக்கரை கொட்டிக்கிறதுக்கெல்லாம் நல்ல பச்சை பசை நெல்லு ஒளியும் பயங்கரம் வரையும். ஆனா அந்த பாவி அங்க போனா அந்த வீடு விலங்கா போயிடும் இல்லையா? அந்த ஊர்ல ஏரி தண்ணி கொஞ்சம் போயிடும். அதான் பழமொழி, பாவி போற இடத்துல ஏரியும் பாலாய் போகும். மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பிடிச்சிட்டாரு. என்ன பண்ண, நாங்க இதை விட்டுருப்பா, நீங்க உங்களுக்கு பிள்ளையா சாப்பிடு, நாங்க பழையத்துக்கு போயிடும், எகிப்துக்கு போய்விடுகிறோம். எகிப்து நாங்க போய்விடுகிறோம் சொன்ன உடனே கர்த்தர் சொன்னாரு, உங்களை அணுகி விட மாட்டேன். வாசிங்க அத. அவன் அனைவரும் நிர்மூலமாவார்கள். அவன் சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் பட்டயத்தை இரையாவாக்கி பஞ்சத்தால் நிர்மூலமாவார்கள். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தால் செத்து சாவும் பாடும் பழிப்பும் நிர்ணயம் ஆவார்கள். யாரு? தப்பி போனவர்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு பாபிலோன் போனது சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்பட்டு அடிமை போனவர் சொல்லல. கர்த்தருடைய வார்த்தையை செவிசாய்க்காது பின்மாறி போனவர், திரும்பி போனவர், பின்மாறி போனவர், பின்மாறி போனவர். நான் சொல்றது தெளிவான வார்த்தை, இவர் தான் பின்மாறி போனவர்கள் இல்லையா? பின்வாங்கி போனவர்கள் இவங்க தான்.
தேவன கஷ்டத்தை சகிக்கல, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி முடியல, சிந்தனை சகிக்க முடியல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாழ்வான சரி, உயர்வான சரி, எதாலும் சரி, நீ கர்த்தருடைய ஒத்துக்கொள்ளணும், அநியாயத்தை சகித்துக் கொள்ளணும். போ சொன்னா போ, அவ்வளவுதான். இவங்க போக மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் பேரு எதிர்த்து போயிட்டாங்க. இவதான் பின்வாங்கி போனவர்கள், கர்த்தருடைய அழைப்பை விட்டு போனவர்கள். பாருமா, நான் எருசலேமை தண்டித்தபடி எகிப்து தேசத்திலே குடியிருக்கிறவர்களையும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டித்தேன். என்ன நினைச்சால, நேபுகாத்நேசர் எருசலேமை என்ன பிடிச்சாரு இல்லையா? எருசலேமை பிடிச்சு அங்க இருந்து சிறைப்படி கொண்டு போயிட்டாரு. எங்க? பாபிலோன் தேசத்துக்கு. அப்ப நிறைய பேர் வெட்டப்பட்டாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, சிறைக்கு போயிட்டாங்க, பஞ்சத்துல போயிட்டாங்க அவங்க எல்லாம். அது என்ன பண்ண, தப்பிக்க என்ன பண்ண பிளான் புத்திசாலித்தனமா சில பேர் எகிப்து ஓடி போயிட்டாங்க. ஒரு பிரச்சனை இல்லப்பா, இவங்க பிரச்சனை நீங்க பின்னாடி வாசி பாருங்க, அது சூப்பரா இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லப்பா, நம்ம தப்பிச்சிருப்பா சொல்லிட்டு ரொம்ப டேலண்டா தப்பிச்சிட்டோமா, எப்பா அந்த பிரச்சனை இல்ல சாமின்னு சொல்லி எகிப்து போயிட்டாங்க. அங்க ஆண்டு சொன்னாரு, இந்த என்ன பண்ண எருசலேம் எப்படி தண்டிச்சிடும் அப்படியே தப்பி போன பாரு சில பேரு, அவனை தண்டிப்பேன். எப்படி? பஞ்சத்தினால, பட்டினியால, பட்டயத்தினால, கொள்ளையினால. அப்படின்றார். அடுத்து, எகிப்து தேசத்திலே தங்கவும் மறுபடியும் தங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிற யூதா தேசத்திலே குடியிருப்பதற்கு அங்கே திரும்பி போகவும் வேண்டும் என்று இங்கே வந்த நீதியான யூதரிலே நீதியாக இருக்கிறவர்களுக்கு தப்புகிறவரும் இல்லை, தப்பி போகிறவர்களாகிய மற்றவர்களே ஒழிய அவர்களில் ஒருவரும் அங்கே திரும்புவதில்லை என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தங்கள் ஸ்திரீகள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினதாக அறிந்திருந்த எல்லா புருஷரும் பெரிய கூட்டமாய் நின்றிருந்த எல்லா ஸ்திரீகளும் எகிப்து தேசத்திலே பத்ரோசிலே குடியிருந்த சகல ஜனங்களும் இப்ப பாருங்க, இப்ப கர்த்தர் சொல்றாரு, இறைவன் தேசத்துல போயிட்டாரு, கர்த்தருக்கு கிளம்ப போறோம் சொல்றாரு. எருமைகள் சொல்றாரு, நீங்க நம்பி தப்பி போறீங்களா, பிளான் பண்றீங்களா, விட்டு போறீங்களா, நீங்க போ 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 போ, ஐயோ அங்க போன தப்பிச்சிடலாம், அங்க போன பெரிய ஆயிடலாம், அங்க போன உயர்ந்துடலாம். நீ எங்க போனாலும் சரி, ஆண்டு சொன்ன தாவி சொல்ற, நீ பாதாளத்துக்கு போனாலும் அங்க இருப்பாரு, கர்த்தர் தான் இருப்பாரு. பாதாளத்தை படிக்க போன அங்கதான் இருப்பாரு, அவரு பரலோகத்துக்கு ஏறி போன அங்கதான் இருப்பாரு. அவர் இல்லாத இடமே இல்லை, தூணிலும் இருப்பார், துருமையில் சொன்ன ஆண்டவர் தான் பேசுறாரு. அவர் சொன்னாரு, இப்படி தப்பிச்சு நினைக்கிறியா? இந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, அது கேட்கிற பேசுறாங்க, இறைவன் சொல்றாங்க பாரு, அந்த வாசம் கேளுங்களேன். 14, நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவி கொடாமல், நாங்க சொல்லணும் கேட்க மாட்டோம். இப்படி ஒரு ஊழியக்காரர்கிட்ட பாருங்க, ஏன் ஜனங்கள் ஆசிரியர்கள் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசிகிட்ட ஜனம் சொல்றாங்க, கர்த்தருடைய நாமத்தை நீ சொல்றல ஒண்ணு கேட்க மாட்டோம், செவி கொடாமா சொல்லிக்கொள்ளாமல் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளின்படியையும் நாங்கள் செய்து. அவங்களுக்குள்ள ஒரு திமிர் பாருங்க, எப்படி சொல்றாங்க நீங்க இதை புரியுது உங்களுக்கு நல்லா சொல்றது. எங்களோட வாயில் என்னென்ன வருதோ நீ சொல்றத, கர்த்தரை உன்னை ஆஸ்வதிப்பேன், கர்த்தரின் தேவனாய் கர்த்தர் ஒருவரே, அந்த வசனத்தை சொல்லணும்ல, அது உடன்படிக்கை சொல்லணும், 10 கட்டளை சொல்லி சொல்லுறது நீ ஜெபிக்கணும். அங்க சொன்னா எங்க வாயில தான் சொல்லுவோம். எப்படி? இவங்க அழிவு உண்டாச்சுன்னு அர்த்தம். நான் கேட்க மாட்டேன் பாஸ்டர், நான் எப்படி செய்வேன், ஆகி விடுப்பா, என்ன ஆலயம், என்ன ஜெபம், என்ன துதி, என்ன ஸ்தோத்திரம் கூட்டுரு. அங்க சண்டை போட போகவே கூடாது, சண்டை போய் மதிஸ்தம் பண்ணக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார், ஜெபம் அவ்வளவுதான், ஸ்தோத்திரம் பண்ணிடு. வசனத்தோடு வாசிக்கலாம். வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவனுக்கு பானபலிகளை வார்ப்பேன், நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூத பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருப்போம். பாத்தீங்களா, இது ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரோடு பேசுறாங்க. ஒரு பிரச்சனை கிடையாதுப்பா, நாங்க பழைய எருசலேம்ல வானராக்கி போய் நாங்க பலியிடுவோம், அப்ப சுடுவோம், எங்க பிள்ளைங்க வரப்பொருக்கு போவாங்க, நாங்க போய் ஜெபம் பண்ணுவோம், வீதிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும், ஒரு பிரச்சனை இல்ல. யார்கிட்ட பேசுறாங்க? இவங்க யார் பேசுறாங்க? யாரு இருக்கிறாங்க? அவங்க எங்க போறாங்க? எகிப்து போறாங்க, சந்தோஷத்துக்கு போறாங்க, நல்ல சந்தோஷமா போறாங்க. இந்த ஆகாப்பாட்டுக்கு நேபுகாத்நேசர் போய் பாபிலோன் போக மாட்டோம் அப்படி சொல்றாங்க. அது சொல்றாங்க, நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவனுக்கு பானபலிகளை வார்த்தாமலும் போனது கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம். பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? எங்கிறாங்க பாபிலோன் எருசலேம் இருக்கிறாங்க, அவங்க இங்கிருந்து போறாங்க, பாபிலோன் எகிப்து போறாங்க. நாங்க
தப்பு பண்ணிட்டோம். அப்ப நாங்க ஜெயித்திருக்கும் பொழுது வானராக்கினை என்ன பண்ணோம், தூவ மாட்டினோம். நல்ல நீங்க சொல்றோம்ல, இப்ப யாரோ சொன்னா பாருங்க, நான் தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொன்னாரு, முன்ன மாதிரி இல்லப்பா, நான் நல்லா பசு கேட்கிறேன். எப்படின்னா இப்ப முன்ன மாதிரி இல்ல, அடிச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு நான் வசதியா இருக்கிறேன், அங்க போறேன் இங்க போறேன், பயங்கர கஷ்டம், பணம் வந்துனே இருக்குது. பேசுறேன் நாங்க என்ன பண்றோமோ, வானராக்காணி என்ன பண்ற, வானராக்காணிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு வானவெளி சுவாசம் போட போது எல்லாம் குறைப்பட்டது, பட்டையில பாஞ்சு அழிந்து போனோம். அதனால நாங்க என்ன பண்றோம், நாங்கள் மேலும் நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்த்த போது நாங்கள் எங்கள் புருஷனின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாளர்களை சுட்டு பானபலிகளை வார்த்து அவளை நமஸ்கரித்தோமோ என்றார். என்ன சொல்ல வராங்க, நானும் எங்க வீட்டுக்காரர் ஒன்னா சேர்ந்து தான் பண்ணிருக்கிறோம், பொம்பளை மட்டும் செய்யல, எங்க புருஷன் அனுமதி இல்லாத செஞ்சிருக்கிறோமா, நாங்களும் எங்க புருஷன் சேர்ந்துதான் வானராக தூபம் காட்டி நல்ல பணியாளர்களை நம்ம செய்து கொண்டிருந்தோம். அப்படி செய்து சுட்டு சாப்பிட்டோம், சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்து சொல்றாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ குடும்பங்களே பிரைஸ் தி ஸ்தோத்திரம். 22 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 22 உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவருப்புகளையும் கர்த்தர் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியற்ற அவாந்தரவேணியும் பாவமும் சாபமும் ஆயிற்று. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றார். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, இந்த நாள் தீங்கு நேரிட்டது. கர்த்தருடைய எதனால் நேரிட்டதா, எதனால் நேரிட்டது, தேவன் கீழ்ப்படியாதனால, தேவ சத்தை கீழ்ப்படியாதனால, தேவ சொல்ல காத்திருக்காதனால இந்த தீங்கு நேரிட்டது. நம்ம இஷ்டப்படி சொந்த சிந்தா பார்த்து சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அங்க நீ இப்படி சொன்னா இப்படி போக சொன்னா நீங்க இப்படி போற, இல்ல நீங்க ஏன் போக கூடாது கேள்வி கேட்டா. இப்ப நான் கேட்கறேன், இப்ப நான் ஒரு ஊழியக்காரர் 14 வருஷம் காரியம் இருந்தா கூட, நிறைய ஊழியக்காரர் நம்மளே காட்டிலும் வயசு கம்மியா இருந்தா கூட, நம்மளே காட்டிலும் வயசு அதிகமா கூட, படிப்பு கம்மியா இருக்கட்டும், ஞானங்களை புத்திரம் சொன்ன வார்த்தை என்ன பண்றோம், கேட்கறதில்ல. இப்ப நான் இந்த வார்த்தைக்கு உட்கார்ந்து கேட்க முடியாது, என்ன அவசியம், என்ன அவசியம் இருக்குது, இல்ல இல்ல. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனத்தை உட்கார்ந்து இதுதான் கர்த்தர் பாக்குறாரு, இந்த கீழ்ப்படியில கர்த்தர் பாக்குறாரு, இந்த உண்மையை பாக்குறாரு. அப்ப தேவ சம்பந்த உண்மையை காத்து இந்த கீழ்ப்படியில தேவ சம்பந்த ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் ஆஸ்வதிப்பார். டைம் இல்ல, வர டைம் இல்ல, வர இஷ்டம் இல்ல, இங்க எனக்கு பிடிக்கல, ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும், அவ்வளவு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. தேவனாய கர்த்தர் நம்ம ரொம்ப ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்கள, ஒரு ஆராதனை என்பது, ஒரு சபை என்பது என்னுடைய இனத்தின்படி சொல்லுகிறேன், வேறு வசனத்தின்படி நியமத்தின்படி சொல்லுகிறேன், ஒரு மணி பிரைஸ் தான். ஒரு மணமா மொத்த 10 பேர் இருந்தா கூட, நான் 10 பேர் மட்டும் சொல்ல வரல, 10 பேர் இருந்தா கூட ஒரு மணமாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. நீங்க செவிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தும். நீங்க ஆராதிக்கும் பொழுது பிரைஸ் வேதம் சொல்லுகிறது, ரோமர் பிரைஸ் 15 சொல்லுது போல கர்த்தர் சொல்லுகிறார், அற்புத நாளும் பண்டிகாலங்களும் புறஜாதிகளுக்கு கீழ்ப்படியப்படுகிற வல்லமை. அல்லேலூயா. ரோமர் 1:10 சொல்லுது, நீங்க சிறப்படுகிற சில வரங்கள் உங்களுக்கு வேணும். என்ன பண்ணுமா, சில வரங்கள் உங்களுக்கு வேணும். இந்த வரங்களுக்கு கிருபை எப்ப கொடுக்கும், எப்ப கிடைக்கும், காத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாங்க முந்தா நாள் நினைக்கிறேன், என்னைக்குமா முந்தா நாள், நேற்று முந்தா நாள் ஃப்ரைடே ஆன்லைன் எல்லாம் கல்யாணம் எல்லாம் போயிட்டாங்க, யாரும் ஆன்லைன் வரல. நாங்க 2 பேர் தான், 2 பேர் தான் இருக்கோம், 3 பேர் இருக்கோம், 3 பேர் ஆன்லைன்ல, 3 பேர் தான் இருக்கிறோம். 2 நாளா 3 பேர் தான். ஆனா உண்மையே முந்தின அன்னைக்கு உண்மையை ஆசீர்வாதம் இருந்துச்சு. நெஞ்சம் திடீர்னு ஆண்டு சொன்னாரு, இந்த வசனம் ஞாபகப்படுத்துறாரு. என்ன வசனம், ரோமர் 1:10, நீங்க ஸ்திரப்படுவதற்கு என்ன சொன்னார், 2 வசனம் வாசிப்பாங்க. ஸ்திரப்படுவதற்கு 1:10, ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அது மட்டும் இருக்கிற பவுலுடைய அந்த ஊழியத்தினுடைய கிருபை, அந்த தேவ சமூகம் எனக்கு பிடிச்ச அந்த வார்த்தை. சில வரங்கள் ஒண்ணு இல்ல, ஊழியர் அபிஷேகம் பட்ட ஊழியர் எல்லா வரங்கள் பெற்றிருக்க மாட்டுக்கு 30 வரங்களை கத்தத்துல பெற்று நான் நம்புறேன், பேசுறேன். அப்படிப்பட்ட அபிஷேகம் ஊழியர் சொல்லுகிறார், உங்களுக்கு சில வரங்கள் கூட விரும்புகிறேன், ஆவிக்கு வர விரும்புகிறேன். அடுத்து சொல்றாரு, உங்களிலும் என்னிலும் விசுவாசத்தினால
உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு பாத்தீங்கன்னா எப்படி இப்ப ஊழியக்காரர்களுடைய இது இப்படி இதான் ஊழியம், இதான் சபை. அவர் சொல்ற உங்களுடைய விண்ணில் உள்ள யார் இவரு? அபிஷேகப்பட்டவர், மூன்றாம் எடுக்கப்பட்டவர், கர்த்தருடைய மகிமை தரிசித்தவர், கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய எல்லா ரகசியம் அறிந்தவர், கர்த்தருடைய பிரேச தொட்டு பார்த்த திருவினால ஆண்டவருக்கு எல்லாம் கட்டளை பெற்றுக் கொண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு வாரம் வந்தா நான் சொல்ற ஊழியர் சொன்னா வரேன், உங்களுக்கு சர்ச்சை வரேன், உங்களுக்கு சில வர அபிஷேகம் கொடுக்கணும், நீங்களும் அபிஷேகம் நிக்கணும் அப்படி மட்டும் சொல்லுவீங்க. அடுத்து சொல்றாரு, அடுத்து சொல்ற வார்த்தை வேண்டாம் திரும்ப உங்களே வெண்ணில் உள்ள ரெண்டு பேர் விசுவாசம் ஒன்னா சேர்ந்த சபை. ஊழியக்காரர் மட்டுமில்ல சபை, ரெண்டு பேர் விசுவாசம். நீ நினைக்கிறீங்க உங்களுக்கு விசுவாசம் நினைக்கிறீங்களா? என்னை காட்டு 100 மடங்கு விசுவாசம் ஜாஸ்தி. நான் இழுக்கிறவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வெண்ணில் விசுவாசம் ஒன்னா சேர்க்கப்பட ஒரு ஊழியர் நடக்க முடியும், சபை நிற்க முடியும். ஒரு ஊழியக்காரர் மட்டும் நடக்க சபை தேவ குடும்பத்தில் கர்த்தர் தேவை சொல்லுகிறார், உங்களுடைய வெண்ணில் விசுவாசத்தை ஒன்று சேர்த்து பார்த்தால் ஊழியர் நடத்த முடியும். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ ஜனங்கள் குடும்பங்களே, அப்ப நாம் சொல்லுகிற பிரைஸ் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால இந்த நாட்கள ஸ்தோத்திரம் தேவனாய் கர்த்தர். இந்த 30ஆம் வசனம் 44 30 வாசித்தீங்களா? 30 மட்டும் வாசித்தீங்க, 30 மட்டும் வாசித்தீங்க. இதோ நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை அவனுடைய சத்துருவும் அவன் பிராணனை வாங்க தேடியவனும் ஆகிய நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுத்தது போல நான் பார்வோன் ஒப்பிரா என்னும் எகிப்தின் ராஜாவையும் அவனுடைய சத்துருக்களின் கையிலும் அவன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக்கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதுங்களா? இப்ப எங்க போன நினைச்சாங்க? அவங்க எகிப்து போன நினைச்சாங்க. அங்க எகிப்து ஆண்ட விடுவாரா? நீ எங்க போனாலும் சரி மனம் திரும்பாத கத்த விட மாட்டார். நினைவே பட்டணத்துக்கு போன சொன்ன யார சொன்னார்? ஆண்டவர் யோனாவை சொன்னாரு. அவன் எங்க போனான்? தர்சீசுக்கு போனான். விட்டார் ஆண்டவரு. உடனே போட்டு கடலை போட்டு அமைக்கி மீன் வாயில குக்கி வாயை வெளியே எடுத்து, அப்பா சாமி என்ன ஆட விடுப்பா, அதுவரை விட மாட்டார். அதனால கர்த்தர் சொல்லி இன்றைக்கு 2025 இன்றைக்கு மனம் திரும்புவோம். சபையா குடும்பமா ஊழியக்கார குடும்பமாய் பிள்ளைகளை மனம் திரும்புவோம். மனம் திரும்ப நிச்சயம் 2026 உங்களுக்கு வெற்றி. ஹல்லேலூயா. நீ இப்படி ஒரு பிரைஸ் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தள்ளப்பட்டவர் அல்ல, நீ தள்ளப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ்தவனை பெப்சிபாய் என்ற பியூரால் அழைக்கப்படத்தக்கதால் புதிய நாமத்தை கர்த்தர் அழைக்க முடியும். ஆனா இந்த நாட்கள உபவாசத்தோடு அழிவோடு கூட தேவஸ்தமத்தை குமார கோபங்களாம் வழிவி நீ நான் அழிந்து போகாது சொன்னா ஒரு ஆஸ்வத்தை கொடுக்கிறதா ஒரே ஒரு வழி மனம் திரும்பும். ஹல்லேலூயா. எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டு சமூகத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை மனம் திரும்பாதவருடைய வாழ்க்கையில எப்படியா தப்பித்துக் கொள்ள வேண்டுமோ, எப்படியா தப்பித்துக் கொள்ளலாமா, இல்லை இப்படி தப்பித்துடலாமா? சொந்த பயன்படுத்தாதீங்க, சொந்த புத்தியில சாதாதீங்க. இரண்டு தெய்வ ஜனங்கள் குடும்பங்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீதியை தேடுங்க, மனத்தாழ்மை தேடுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதி தேடு, மனத்தாழ்மை தேடுங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினால மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீ நான் மறைக்கப்பட சொன்ன ஒரே ஒரு வழிதான், உன்னை அழைத்த தேவன் என்பதாக விட்டு விலகாதபடி, பிரைஸ் தி லார்ட், வழியில் அழிந்து போகாதபடி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே குமாரன் வழியில் அழிந்து போகாதபடி உடைய பாதம் ஒப்பு கொடுத்து தேவன் காத்திருப்பேனால் நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.